அன்பார்ந்த மாணவிகளே, மாணவர்களே, இன்றைய இந்த பகுதி இஸ்திமாரா என்ற பகுதி. இந்த வினாவை பற்றி சொல்வதாக இருந்தால், இஸ்திமாரா அல்லது விளம்பரம் என்ற இரண்டு பகுதிகளில் இருந்து இந்த வினா இடம்பெறும். ஒன்றோ இஸ்திமாரா வரும் அல்லது ஏலான் என்ற விளம்பரம் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் கடந்த கால வினாபத்திரங்களை பார்க்கின்ற போது அவதானிக்க முடியுமாக இருக்கின்றது. உண்மையிலே இஸ்திமாரா அல்லது ஏலான், இஸ்திமாரா என்பது விண்ணப்ப படிவம், ஏலான் என்பது விளம்பரம். இந்த இரண்டுமே இலகுவான பகுதிகள் தான். இங்கே மிக முக்கியமாக மாணவிகள் அவதானிக்க வேண்டிய விடயம் என்னவென்றால், இந்த இரண்டு பகுதியிலும் இருக்கின்ற கலை சொற்கள் அல்லது விண்ணப்ப படிவம் விளம்பரத்திலே வருகின்ற முக்கியமான அம்சங்கள் அல்லது உள்ளடக்கங்களை அரபு மொழியில் நாங்கள் தெரிந்திருப்பதுதான் இந்த வினாவிலே பெரிதும் எதிர்பார்க்கப்படுகின்ற விடயம். இஸ்திமாரா என்றால் அதற்கு ஒரு தனியான ஒரு மெத்தட் இருக்கும், அல்லது அந்த இஸ்திமாராவிலே பயன்படுத்தப்படுகின்ற தாபீராத்துகள், சொற்கள், முஸ்தலஹாத்துகள் இருக்கும். அதை தெரிந்திருக்க வேண்டும். அதே போன்று விளம்பரத்தை எடுத்துக்கொண்டாலும் விளம்பரத்துக்கு உரிய அமைப்பு இருக்கின்றது. அதே போன்று விளம்பரத்திலே பயன்படுத்தப்படுகின்ற முஸ்தலஹாத் தாபீராத் அவைதான் மிக முக்கியமாக இருக்கும். அன்பார்ந்த மாணவிகளே, கடந்த 5 வருடங்களும் இந்த வினாவை நாங்கள் பார்க்கின்ற போது ஒரு விடயத்தை எங்களால் அவதானிக்க முடியுமாக இருக்கின்றது. இந்த வினாவை செய்வதாக இருந்தால் இஸ்திமாரா அல்லது விளம்பரம் இரண்டு பகுதியையும் படித்திருக்க வேண்டும் அல்லது தெரிந்திருக்க வேண்டும் என்பது முதலாவது விடயம். 2019 தொடக்கம் 2023 வரைக்கும் 5 வினாபத்திரங்கள் புதிய பாடத்தை தழுவி இடம்பெற்றிருக்கின்றன. அந்த வினாபத்திரங்களை நாங்கள் பார்க்கின்ற போது இந்த கேள்வி பல வடிவங்களில் வந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். மிக முக்கியமாக இந்த கேள்வி இஸ்திமாரா, ஏலான் என்ற இந்த 2 கேள்வியும் வித்தியாசமான கோணங்களில் இடம்பெற்றிருப்பதை பார்க்கிறோம். 2019ஆம் ஆண்டு 2020ஆம் ஆண்டு நிரப்பப்படாத, ஃபில் பண்ணப்படாத ஒரு அப்ளிகேஷன் இஸ்திமாரா தரப்பட்டிருக்குது. அந்த அப்ளிகேஷனை இஸ்திமாராவை அடிப்படையாக கொண்டு 5 வினாக்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அந்த 5 வினாக்களுக்கும் விடை எழுத வேண்டும். அதாவது தலபு வதீஃபா, ஜாப் ரிக்வெஸ்ட் சம்பந்தமான ஒரு விண்ணப்ப படிவம் தான் வந்திருக்கின்றது. 2021ஆம் ஆண்டு இந்த கேள்வி விளம்பரம் அல்லது ஒரு கடிதம், தலபு வதீஃபா, அதாவது விளம்பரத்தோடு சம்பந்தப்படுத்தி அந்த தலபு வதீஃபா உண்டு, அல்லது அதுக்கு நாங்கள் ரிசாலத்து தகுதியா என்று சொல்லுவோம், கவரிங் லெட்டர் என்று சொல்லுவோம். அப்படி வந்திருக்குது. நீங்க 2021ஆம் ஆண்டு பாஸ் பேப்பரை பாருங்க. ஒரு விளம்பரத்தை உருவாக்குக கவ்வின் அதான் என்ற ஒரு கேள்வி வந்திருக்குது. அல்லது ஒரு உயர்தர பாடசாலையிலே காணப்படுகின்ற ஒரு ஆசிரியர் வேலை வெற்றிடத்துக்கான ஒரு விளம்பரத்தை அடிப்படையாக கொண்டு தலபு வதீஃபா அல்லது ரிசாலத்து தகுதியா எழுதுமாறு கேட்கப்பட்டிருக்கிறது. 2022ஆம் ஆண்டை பொறுத்த மட்டிலே ஃபில் பண்ணப்பட்ட முழுமையான ஒரு விடைகளோடு அந்த விளம்பரம் தரப்பட்டு அந்த இஸ்திமாராவை அடிப்படையாக கொண்டு 5 வினாக்கள் தரப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம். அதாவது அந்த 5 வினாக்களுக்குமான விடை அந்த இஸ்திமாராலே இருக்குது. எனவே அந்த கலை சொற்கள் எங்களுக்கு தெரியுமாக இருந்தால் எங்களுக்கு விடைகளை தேடி இலகுவாக எழுத முடியுமாக இருக்கும். 2023ஆம் ஆண்டு விளம்பரம் வந்திருக்கின்றது. அந்த விளம்பரமும் முழுமையான ஒரு விளம்பரத்தின் சகல பக்கங்களையும் உள்ளடக்கிய அல்லது விளம்பரத்தின் எல்லா அம்சங்களையும் உள்ளடக்கிய ஒரு நீண்ட ஒரு விளம்பரம் தரப்பட்டிருக்குது.
அதைத் தொடர்ந்து 5 வினாக்கள் தரப்பட்டிருக்கின்றன. அந்த 5 வினாக்களுக்கும் விடை எழுத வேண்டும். அந்த 5 வினாக்களுக்குமான விடை அந்த இஸ்திமாராக்குள்ளே இருக்குது. ஒரு அல்லது 2 வினாவை தவிர அடுத்த எல்லா வினாக்களுக்குமான விடை இஸ்திமாரால இருக்குது. இஸ்திமாரால இருந்து கேள்விகளை சரியாக உள்வாங்கி விடைகளை நாங்கள் எழுத வேண்டும். இதுதான் இந்த இஸ்திமாரா விளம்பரம் சம்பந்தமாக ஒரு சுருக்கமான ஒரு அறிமுகம் எங்களுக்கு சொல்ல முடியும். மீண்டும் சுருக்கமாக சொல்கின்றேன். 19ஆம் ஆண்டு 20ஆம் ஆண்டு நிரப்பப்படாத ஒரு விண்ணப்ப படிவம், அதோடு சம்பந்தப்பட்ட கேள்விகள். 2021ஆம் ஆண்டு அந்த கேள்வி முற்றிலும் வித்தியாசமாக இருக்கின்றது. அந்த வகையிலே விளம்பரம் அல்லது ஒரு ரிசாலத்து தகத்தியா கவரிங் லெட்டர் எழுதுமாறு சொல்லப்பட்டிருக்கின்றது. 2022 நிரப்பப்பட்ட விண்ணப்ப படிவத்தோடு கேள்விகள். 2023 இறுதியாக நடைபெற்றது. நிரப்பப்பட்ட அல்லது முழுமையான விளம்பரத்தோடு கேள்விகள். அந்த கேள்விகளுக்கான விடை அந்த பேப்பரில் இருக்கின்றது. இலகுவாக இந்த பகுதியை செய்ய முடியும். நீண்ட விடைகள் எழுத தேவையில்லை. 2-3 வரிகளில் ஒவ்வொரு வினாவுக்கும் விடை எழுதினால் கூட இலவாக 15 புள்ளிகள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இங்க மிக முக்கியமாக மாணவிகள் அவதானிக்க வேண்டிய விடயம் என்னவென்றால், அந்த முஸ்தலஹாத், அந்த டேம் வேர்ட்ஸ் இருக்குது. அதாவது அப்ளிகேஷனுக்குரிய ஒரு ஒரு பேட்டர்ன் ஒன்று இருக்குது. அதாவது அப்ளிகேஷன்ல ஏலான்ல பயன்படுத்தப்படுகின்ற அந்த தாபீராத்துகள், சொற்கள், சொற்பிரயோகங்கள் தான் இங்கே மிக முக்கியமாக நாங்கள் அவதானிக்க வேண்டும். அன்பார்ந்த மாணவ மாணவிகளே, இது ஒரு சுருக்கமான அறிமுகம் இந்த வினா சம்பந்தமாகும். இன்னொரு விடயத்தை நான் இந்த இடத்தில் சொல்ல வேண்டும். எங்களுடைய பாட புத்தகத்தை அடிப்படையாக கொண்டும் கடந்த 5 வருடங்களும் இந்த கேள்வி இடம்பெற்றிருக்கின்ற அந்த விடயத்தையும் நாங்கள் அவதானிக்கின்ற போது முக்கியமான 3 வகையான இஸ்திமாராக்கள் பாடப்புத்தகத்திலும் அல்லது வினா பத்திரத்திலும் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். விண்ணப்ப படிவம் என்று வருகின்ற போது பல வகையான விண்ணப்ப படிவங்கள் காணப்படுகின்றன. அப்படித்தானே? அப்ப இதுல நீங்க பாருங்க, புக்ல தரம் 12ல விண்ணப்ப படிவம் இருக்குது. ஆனா கொஞ்சம் கிளியர் இல்லாது 2 வகையான விண்ணப்ப படிவம் இருக்குது. அது ஒன்று தலபு தஷீரா, அத விசாவை அப்ளை பண்ற, விசா ரிக்வெஸ்ட் பண்ணி விசாக்காக அப்ளை பண்ற ஒரு விண்ணப்ப படிவம் இருக்குது. அடுத்தது தலபு ஜவாதி சஃபர், ஒரு கடவுச்சீட்டை, அதாவது பாஸ்போர்ட், ஒரு பாஸ்போர்ட்டை ரிக்வெஸ்ட் பண்ணி நாங்கள் ஒரு அப்ளிகேஷன் ஃபில் பண்ற மாதிரி ஒரு 2 அப்ளிகேஷன் வந்து எங்கள்ட பாட புத்தகத்துல இருக்குது. சரியா? இஸ்திமாரத்து தலபி தாஷீரா, இஸ்திமாரத்து ஜவாதி சஃபர். இது பாட புத்தகத்தில் இருக்குது. ஆனா பாட புத்தகத்தில் இருக்கின்ற அந்த 2 இஸ்திமாராவும் இதுவரைக்கும் வினாபத்திரத்துல வரல. எனவே இந்த நான் இங்க முதல் பேப்பரோடு போட்டிருக்கிறேன். 2018, அதாவது 19ஆம் ஆண்டு தான் இந்த முதல் பேப்பரை தேசிய கல்வி நிறுவனம் வெளியிட்டது. அந்த முதல் பேப்பர்ல வந்த நிறைய கேள்விகள் வந்து கடந்த காலங்களில் வந்து இருக்குது. அந்த முதல் பேப்பர்லையும் இஸ்திமாரத்து தலபு தாஷிராவை அடிப்படையாக கொண்டுதான் சில 5 வினாக்கள் தரப்பட்டிருக்கின்றன. அப்ப இதுல முதலாவது தலபு தாஷீரா, தலபு ஜவாதி சஃபர் சம்பந்தப்பட்ட ஒரு அப்ளிகேஷன் தெரிந்திருக்க வேண்டும், அல்லது அந்த விண்ணப்ப படிவத்துல வருகின்ற விடயங்கள், அம்சங்கள் என்னன்னு சொல்லி தெரிந்திருக்க வேண்டும். முதலாவது விஷயம். அடுத்தது பாஸ் பேப்பருக்கு வந்தால் 2 வருஷம், அதாவது 2 வருடங்கள் தலபு வதீஃபா, ஜாப் ரிக்வெஸ்டோடு சம்பந்தப்பட்ட விண்ணப்ப படிவம் வந்தீங்க. மூன்றாவது தலபுல் இல்திஹாக் பில் ஜாமியா அல்லது அல் கபூல் ஃபில் ஜாமியா, ஒரு பல்கலைக்கழகத்துல இணைந்து கொள்வதற்கான விண்ணப்ப படிவம் தரப்பட்டீர்கள். அதை அல் இல்திஹாக் பில் ஜாமியா என்று சொல்லலாம், அல்லது அல் கபூல் ஃபில் ஜாமியா என்று சொல்லலாம், அல்லது தஸ்ஜீல் என்று சொல்லவும் மேலும் ரெஜிஸ்ட்ரேஷன். சரியா? அப்ப இப்படி 3 வகையான விண்ணப்ப படிவங்கள் எங்களோட பாஸ் பேப்பர் வினா பத்திரங்கள்லையும் எங்களோட பாட புத்தகத்திலும் வந்திருக்குது. அதாவது முதலாவது தலபு தாஷீரா அல்லது தலபு ஜவாதி சஃபர், அதோடு சம்பந்தப்பட்ட விண்ணப்ப படிவம்.
இரண்டாவது தலபுல் வதீஃபா, ஜொப் ரிக்வெஸ்டோடு சம்பந்தப்பட்ட விண்ணப்ப படிவம். மூன்றாவது தலபுல் கபூல் ஃபில் ஜாமியா அல்லது அல் இல்திஹாக் பில் ஜாமியா, பல்கலைக்கழகத்தில் இணைந்து கொள்வது ஓடு சம்பந்தப்பட்ட விண்ணப்ப படிவம். இந்த விண்ணப்ப படிவங்களை நான் ஏன் சொல்லேன்றால், இந்த 3 விண்ணப்ப படிவங்களையும் இருக்கின்ற பொதுவான சில அம்சங்கள் இருக்குது. பொதுவாக இஸ்திமாலா என்று சொன்னால் அந்த சீராதாத்தியால வருகின்ற எல்லா விஷயங்களும் இருக்கும். சீராதாத்தியால, அதாவது சுயபரக்கோவையில வருகின்ற எல்லா விஷயங்களும் இருக்கும். நான் அதை என்னென்ன விஷயங்களை நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும்னு நான் அடுத்து சொல்லுவேன். இதுல நீங்க இந்த 3 வகையான விண்ணப்ப படிவங்கள் அதோடு சம்பந்தப்பட்ட விடயங்களை கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லதுன்றதான் என்னுடைய அபிப்பிராயம். ரைட். அப்ப அந்த வகையில நான் இங்கே உங்களுக்கு கடந்த காலங்கள்ல வந்த வினாக்களை மட்டும் இங்க ஃபோக்கஸ் பண்ணி நான் சில விஷயங்களை உங்களோட டிஸ்கஸ் பண்ணலாம்னு நினைக்கின்றேன். என்றால் இங்க எங்களுக்கு மிக முக்கியம் என்னென்றால், விண்ணப்ப படிவம் நிறைக்க ஃபில் பண்றதுக்கோ அல்லது வேற எதுக்குமே வரல. எங்களுக்கு தேவை என்னன்னா அந்த விண்ணப்ப படிவத்தை விளம்பரத்தை அடிப்படையாக கொண்டு சில கேள்விகளுக்கு விடை எழுதணும். ஆனால் சில போது விளம்பரம் கிரியேட் பண்ண வேண்டி வரும், எழுத வேண்டி வரும். ரைட். இது முதல் பேப்பர்ல நான் சொன்னேன். இது தலபு தாஷீரா தானே எங்களோட புக்ல இருக்குது, தலபு தாஷீரா ஜவாஸ் சஃபர். அப்ப இப்படி கேள்விகள் வந்திருக்குது பாருங்க. இஸ்முத்தௌலா வல் மதீனா வனவ் உத்தாஷீரா, நாட்டுட பெயர், அந்த நகரத்தின் பெயர், அந்த வீசாட வகை என்ன என்று கேட்டிக்கிறாங்க. இதுக்கான விட உங்களுக்கு தரப்பட்ட அந்த பேப்பர்ல இருக்கும். நீங்க இந்த முதல் பேப்பர் உங்களோட கைவசம் இருந்தா பார்த்துக்கோங்க. இப்படி வாரது இஸ்முல் தௌலா, இஸ்முல் ஜாமியா, இஸ்முல் முஅஸ்ஸஸாண்டெல்லாம் வரும். அப்படி வந்தால் அதுக்கான விட அந்த அப்ளிகேஷன்ல இருக்கும். சரியா, உங்களுக்கு தந்த வினாபத்திரத்துல இருக்கும். அதை நீங்க பார்த்துக்கணும். அடுத்தது உன்வானு மகானில் இகாமா, வதுவிட முகவரி. அடுத்தது முத்தத்து ஜியாரா. முத்தத்து ஜியாரா என்று சொன்னால் எவ்வளவு காலம் நீங்க தங்கிக்க போறீங்க, அதாவது விசிட்டிங் பீரியட்னு சொல்லுவோம் நாங்க. அதாவது விசிட் பீரியட், அதாவது நாங்க அங்க போய் எவ்வளவு காலம் தங்கிக்க போறோம். முத்தத்து ஜியாரா, முத்தத்துல் இகாமாண்டெல்லாம் அது வரும். ரைட், ஓகே. அடுத்தது பாருங்க, அல் வதீஃபா அல் ஹாலியா வ மகானுல் வதீஃபா, தற்போதைய தொழில் என்ன, வமகானுல் வதீஃபா. நான் ஏன் இதை சொல்றேன்டால், இந்த கலை சொற்கள் தெரிந்திருக்க வேண்டும். இந்த கேள்விகள் உங்களுக்கு பரிச்சயமாக வேண்டும். அல் வதீஃபா அல் ஹாலியா என்றால் தற்போதைய தொழில் என்ன, மகானுல் வதீஃபா என்று சொன்னால் தொழில் தளம், வேக் பிளேஸ் என்ன. அடுத்தது அல் மஹாராத் அல் ஹாசாண்டு வாரது. மஹாராத் அல் ஹாசாண்டு சொன்னால் விசேட திறன்கள், மஹாராத்ன்னு சொல்லுவோம் நாங்க, ஸ்கில்ஸுக்கு சொல்றது. ரைட். அடுத்தது அத்துவலுல் உஹ்ரா அல்லத்தி ஜுர்தஹா வசபபு சஃபர், நீ தரிசித்த ஏனைய நாடுகள் என்ன, சபபு சஃபர் என்றால் பிரயாணத்துக்கான காரணம் என்ன. அடுத்தது அத்தியானா என்று சொன்னால் ரிலிஜன், அவங்களோட மார்க்கம் என்ன. அடுத்தது பிறந்த இடம், திகரி, மகானு வ தாரீகுல் விலாதா. அடுத்தது வஸ்ஃபுல் முக்தசர் லிஷஹாதா அத்திப்பியா அல் முல்ஹகா, இணைக்கப்பட்டுள்ள வைத்திய சான்றிதழுக்கான ஒரு சுருக்கமான வர்ணனை. இதெல்லாம் நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பிரதான கேள்விகள். நான் கடைசி சொல்லுவேன் என்னென்ன கேள்விக்கு நீங்க மிக முக்கியமாக ரெடி ஆகணும்னு சொல்லி. அல் அஷ்யா உள்ளத்தி தும்னா ஹம்லுஹா பிசபபில் அமானி வகைரி, அதாவது பாதுகாப்பு மேலும் வேற காரணங்களுக்காக தடை செய்யப்பட்டுள்ள சுமந்து செல்வதற்கு, கொண்டு செல்வதற்கு தடை செய்யப்பட்டுள்ள பொருட்கள். இது திங்ஸ். இது 12ஆம் ஆண்டு புத்தகத்துல வருகிறது. இது மதாரோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இது முதல் பேப்பர்ல அந்த தலபு தாஷீரா அல்லது ஜவாஸ், பாஸ்போர்ட் அல்லது விசாவோடு சம்பந்தப்பட்ட கேள்விகள் இப்படித்தான் வந்தீங்க. இதை நீங்க பார்த்துக்கொள்ளணும். ரைட். அடுத்தது ரைட், இந்த முறை எது எதிர்பார்க்கப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. ரைட், அதுக்கான விட என்னென்றால், லாஸ்ட் இயர் 7ஆம் தானே வந்திருக்குது, விளம்பரம் தானே வந்திருக்குது. இந்த முறை எதிர்பார்க்கப்படுகிறது இஸ்திமாரா தான், விண்ணப்ப படிவம் தான். ஆனால் இது எங்களுக்கு சுவர் பண்ணி சொல்லல. அது அதாவது இந்த கேள்வி உண்மையிலேயே இந்த இஸ்திமாரா ஏதான்ற கேள்வி 3 வகையில நான் ஏற்கனவே சொன்னேன். சரியா, அது எப்படியும் வரலாம், நேரம் இப்படியும் வரலாம். ஒரு விளம்பரம் தந்து, சரியா, ஒரு ஜாப் வேகன்சி, வேலை வாய்ப்பு சம்பந்தமாக விளம்பரம் தந்து
அந்த ஜொப்புக்கு ரிக்வெஸ்ட் பண்ணி ஒரு சீராசாத்தியாவை கிரியேட் பண்ணுங்க, ஒரு சுயவிவர கோவையை நீங்க எழுதுங்கன்னு சொல்லி கேட்கலாம். நினைச்சா அப்படியும் கேட்கலாம் இந்த கேள்வி. எனவே சீராசாத்தியா ஒன்றும் எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். 12ஆம் ஆண்டு புத்தகத்துல சீராசாத்தியா வந்து ஒரு 2-3 இருக்குது. சிவி கரிக்குலம் விட்டாயின்னு சொல்லக்கூடிய சுயவிவர கோவை. அப்ப சுயவிவர கோவையில 5 விஷயங்கள் உள்ளடக்கப்படும். ஒரு சுயவிவர கோவை என்றால் 5 விஷயம் உள்ளடக்கப்படும். அது என்ன? பயானாத்து ஷக்சியா, அடுத்தது முஅஹலாத் பயானாத்து ஷக்சியானால் அவங்களோட பேர்சனல் டீட்டெயில்ஸ், முஅஹலாத் இல்மியா என்றால் கல்வி தகைமைகள், அடுத்தது ஹிபராத் அமலியா என்று சொன்னால் தொழில்சார் அனுபவங்கள், அடுத்தது தௌரா தத்ரீபியா என்றால் ட்ரைனிங் கோர்சஸ், அடுத்தது வந்து மகாராத் உங்களோட ஸ்கில்ஸ், அது மொழித்திறன் இணைய திறன்களை போடலாம். இந்த 5 தான் சீராதாத்தியம். இந்த 5ம் இஸ்திமாரால கேட்கப்பட்ட பிரதான கேள்வி என்பதையும் நீங்கள் விலகிக் கொள்ளணும். சரியா? அன்பார்ந்த மாணவிகளே, நான் இங்க அடுத்தது ஒரே பார்வையில 2019ஆம் ஆண்டு இஸ்திமாராவை கொண்டு வரல, இஸ்திமாராலிருந்து கேட்கப்பட்ட கேள்விகளை மட்டும் இங்க போட்டிருக்கிறேன். நீங்க வாசிச்சுக்கோங்க. இதுல சுருக்கம் ஒன்று நான் கீழே சொல்லுவேன். இது 2019ஆம் ஆண்டு, இது 2020. எல்லாமே இஸ்திமாரத்து தலபு வதி, இஸ்திமாரத்து தலபி வதீஃபா. சரியா? 2020 வந்தீங்க. அப்படி 2021 பாருங்க, நான் சொன்னேன் 2022 பாருங்க, இந்த கேள்வி எப்படி வித்தியாசமா வந்தீர்னு சொன்னால், இங்க கௌவினி அலானு வந்திருக்குது, அல்லது உக்துப் தலபன் வதீஃபா ஷாகிரான்னு போட்டிக்கிறாங்க. இப்ப இந்த கேள்வி பாருங்க, 19ஆம் ஆண்டு 20ஆம் ஆண்டு இஸ்திமாரா தரப்பட்டு கேள்வி வந்தது. 21 அப்படி வரல. அதாவது விளம்பரம் தரவும் இல்லை, இஸ்திமாரா தரவும் இல்லை, இப்படித்தான் கேள்வி வந்திருக்குது. அதாவது ஒரு 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 விளம்பரத்தை உருவாக்குக, விளம்பரம் தரப்பட்டு கேள்வி கேட்கவும் இல்லை. 2023 லாஸ்ட் இயர் என்றால் கொஞ்சம் பிரச்சனை இல்லை, லேசா வந்திருக்குது. ஏன்னா லேசுன்னு சொன்னால் அதுல நுணுக்கமான விடைகளை உள்ளுக்கு போய்த்து நாங்க எடுத்து சரியா எழுதணும். ஆனா விடை ஈக்குது. அதாவது இஸ்திமாரா ஏலான் வந்து முழுமையான அந்த ஒரு விளம்பரம் தரப்பட்டிருக்குது, வந்து கேள்வி கேட்டாங்க. 21 அப்படி அல்ல, 21 வந்தது இப்படி ஒரு கௌவினி ஆளான் என்று வந்தீங்க. அது மட்டுமல்ல, அதுல இன்னொரு விஷயம் என்றால் அதுல சாய்ஸ் வந்தீங்க, ஒரு விளம்பரத்தை உருவாக்கலாம் அல்லது உக்துப் தலபன் என்று ஆமாண்டு 2 வந்தீங்க. சரியா? இது 2021 இந்த கேள்வி வந்து விதம், இதை விளைவிக்கலாம் நீங்க. அப்ப இங்க ஒரு தனியான ஒரு விளம்பரத்தையும் எங்களுக்கு எழுத தெரிஞ்சுக்கணும். இஸ்திமாரான்ற பகுதியை யார் சரி செய்யறேன்னு முடிவெடுத்தா இஸ்திமாராக்கு மட்டும் தயாராகப்படாது, கட்டாயமாக விளம்பரத்துக்கும் தயாராக வேண்டும். லாஸ்ட் இயர் ஏலான் வந்திருக்குது, இந்த முறை இஸ்திமாரா வரும் என்று எதிர்பார்க்கலாம். ஆனால் இல்ல, அப்படி இல்லாம நேரம் இதே மாதிரி 2021ஆம் ஆண்டு வந்த மாதிரியும் வரலாம். சரியா? ஒரு கம்பெனியில, ஒரு பாடசாலை, ஒரு நிறுவனத்துல இருக்கின்ற வேலை வாய்ப்புக்கான ஒரு விளம்பரத்தை எழுதுக என்று சொல்லி இப்படி ஒரு 4-5 விஷயம் தருவாங்க. இந்த இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு அந்த விளம்பரத்தை நீங்க என்ன செய்யணும்? உருவாக்கணும். அப்ப ஒரு விளம்பரம் உண்ட நாங்க எழுத தெரியும். அதாவது நாங்க கடிதம் எழுதுறது எப்படி நாங்க அதுல ஃபார்மேட்டை தெரிகிறோம், அதே மாதிரி ஒரு விளம்பரத்துல ஃபார்மேட் என்ன, விளம்பரத்துல என்னென்ன விஷயங்கள் வரணும், அரபுல எப்படி ஒரு விளம்பரம் எழுதுற என்ற விடயமும் எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். என்றால் அப்படி வர வாய்ப்பு இருக்குது. சரி, அப்ப 2022 இஸ்திமாரத்தோ கபூல் ஃபில் ஜாமியா, இந்த இந்த கேள்வி நான் இங்க பாருங்க, இந்த கேள்விகள், இந்த கேள்வி எல்லாத்துக்குமான விட வந்து எது இருக்குது? அவங்களோட பேப்பர் லீக்கும். ஆனா இந்த கேள்விக்கு லீக்காது. அதாவது இந்த 3 கேள்வி, சரியா? இந்த இந்த கேள்வி, இந்த கேள்விகளுக்கான விட في أي مجال تريد أن تواصل الدراسة اذكر السببين المناسبين لاختيار دراستك في الجامعة اذكر 3 أسباب لاختيار هذه الجامعة رغم وجود عديد من الجامعات. இதே பாருங்க, இப்ப இந்த கேள்வி வந்து நீங்க யோசிச்சு எழுத வேண்டிய கேள்வி. அதாவது في أي مجال تريد أن تواصل الدراسة في الجامعة, பல்கலைக்கழகத்தில் எந்த கற்கை நெறியை தொடர்வதற்கு, எந்த துறையில் எந்த கற்கை நெறியை நீ தொடர விரும்புகிறாய். சரியா? எந்த ஃபீல்ட்ல எந்த கோர்ஸை நீங்க செய்ய விரும்புகிறீர்கள் இந்த கேள்வி. அடுத்து உஸ்குர் அஸ்ஸபபைனில் முனாசிபைனில் இக்தியாரி திராசதிக ஃபில் ஜாமியா, பல்கலைக்கழகத்திலே உனது இந்த படிப்பை நீ அல்லது இந்த கற்கை நெறியை
கற்கை நெறியை, சரியா, பல்கலைக்கழகத்தில் உனது கற்கை நெறியை தெரிவு செய்ததற்கான 2 காரணங்களை குறிப்பிடுக. அது அதுக்கான விட வந்து பேப்பர் லீக் ஆகுது, அந்த இஸ்திமாரால இருக்காது. அது நீங்க எழுதணும், ஏன் இந்த கற்கை நெறியை நீங்க தெரிவு செஞ்சுக்கிறேன்னு சொல்லி. அடுத்து அதே மாதிரி ஒரு கேள்விதான், உஸ்குர் சலாசத்த அஸ்பாபின் 3 காரணங்களை சொல்லணும். இஹ்தியாரி ஹாதிஹில் ஜாமியா, இந்த பல்கலைக்கழகத்தை தெரிவு செய்வதற்கான 3 காரணங்கள். இதுவும் நீங்க யோசிச்சு தான் எழுதணும், சரியா. அடுத்தது இது ஷஹாதா மெடிக்கல் ரிப்போர்ட் சம்பந்தமா சிஃப் முக்தசிரன் மா யஷ்முலு அஷ்ஷஹாதத்து திப்பியா மினல் மாலூமா, வைத்திய சான்றிதழ் உள்ளடக்கி இருக்கின்ற தகவல்களை சுருக்கமாக வர்ணிக்க. இப்ப எனக்கு பாஸ் பேப்பர்ல நான் இதுக்கான விடைகள் எல்லாம் எழுதியிருக்கிறேன். இதுக்கான விடைகள் இந்த கேள்வி இந்த 3ல பாருங்க, 3வது 4வது 5 இதுக்கு வந்து விடைக்காது உங்களோட இந்த இஸ்திமாரால. இதை நீங்க கொஞ்சம் யோசிச்சு எழுதணும், சரியா. அப்ப இந்த இஸ்திமாரால ஒரு முக்கியமான கேள்வி ஒன்று இருக்குதான், ஏன் இந்த தொழிலை நீ தெரிவு செய்தாய், ஏன் இந்த பல்கலைக்கழகத்தை தெரிவு செய்தாய், ஏன் இந்த கம்பெனியில் நீ வேலை செய்ய விரும்புகிறாய் என்று அந்த கேள்விக்கு விடை எழுதுகின்ற மெத்தடை நாங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டும். 2023 பாருங்க, அதானு தௌதீஃப்னு சொல்லி ஒரு ஜாப் ரிக்வெஸ்ட் சம்பந்தமான விளம்பரம் தரப்பட்டிருக்குது. இப்படியான கேள்விகள் வந்திருக்குது. இதுலயும் இந்த மூன்றாவது கேள்வி, இதுக்கு நீங்க விட வந்து யோசிச்சு எழுதணும். அடுத்ததுக்கெல்லாம் விட வந்து அதுல இருக்குது. இதெல்லாம் உண்மையில பாருங்க, நீங்க 2023ஆம் ஆண்டு அந்த விளம்பரத்தை எடுத்து பார்த்தா அது கொஞ்சம் நுணுக்கமா வாசிக்கணும். ஆனா விட பெருசா எழுத தேவையில்லை, சரியா. இங்க பாருங்க, இலகுவாக புள்ளிகள் பெற முடியும் இஸ்திமாரால. இலகுவா நிச்சயம் எழுத தேவையில்லை. இப்ப நாங்க கற்று எழுதுறதுக்கு 200 சொல் எழுதித்தேனே 15 மார்க்ஸ் எடுக்கணும். அல்லது ஒரு வஸ்பு சூறாண்டாலும் குறைஞ்சது 100 150 சொல் எழுதணுமே. இப்ப இதுல பாருங்க, இது கேள்வி ஐ தீவானின் நுஸ்ஸிகத் அல் முஅஸ்ஸஸத்துல் இஸ்திஸ்மாரியா, இல்லாட்டி முஅஸ்ஸஸத்துல் இஸ்திஸ்மாரின்னு வரணும். இதுல பிள்ளையாண்டு இருக்குது, அல் முஅஸ்ஸஸான்னு வரணும். இதுக்கு ஒரு சின்ன விடைதான் நீங்க பாருங்க, அதுக்கும் ஒரு 3 சொல் 4 சொல்ல தான் இது வரும். அதனால லுஸ்ஸிகத்னு சொல்ல, லுஸ்ஸிகத் அல் முஅஸ்ஸஸத்துல் இஸ்திஸ்மாரியான்னு போட்டால் பீன்னு வரும், சரியா. ரைட். பிதீவானில் ஹிதுமா என்னும் தான் வருகிறது. ஓகே, அதோட 1.5 புள்ளி கிடைக்கும். மாஹியல் வதீஃபத்து ஷாகிரா அல்லதைஹா, சரியா. அந்த கம்பெனியில காணப்படுகின்ற அல்லது அந்த நிறுவனத்தில் காணப்படுகின்ற வேலை வெற்றிடம் என்ன? அது ஒரு முதக்கிக் ஷரா, இதான் அதுக்கான விட. அல் வதீஃபத்து ஷாகிரா லதல் முஅஸ்ஸஸா அல் இஸ்திஸ்மாரியா என்னென்றால் அல் முதக்கிக்கு ஷரஇ ஓ முதக்கிக்குன் ஷரஇயும் தான் விட. இப்ப இது 2 விடைனா 3 மார்க்ஸ். அடுத்த பாருங்க, பிஐ ஜின்சியா யகூனுல் முத்தகத்திம், விண்ணப்பதாரி எந்த நாட்டை சேர்ந்தவராக இருப்பார்னு அதில் சொல்லப்பட்டிருக்கு. உருதுனியும் உருதுனியுல் ஜின்சியான்னு போட்டா 1.5 மார்க்ஸ். மின் ஐ சுக்கான் என்றால் சுக்கானுல் ஆசிமாண்டு வர நினைக்கிறேன். பாருங்க, இந்த கேள்விகளுக்கெல்லாம் நீங்க விட எழுதினால் இந்த 2 கேள்விக்குமே 6 மார்க்ஸ் கிடைச்சு. எத்தனை 4 5 வரையில முடிஞ்சு விஷயம். இப்ப இதுக்கு நீங்க எழுதணும் கொஞ்சம். அடுத்து இதெல்லாம் வந்து இப்ப இது உண்மையில பாருங்க கஷ்டம் இல்லை, லேசி. எப்ப லேசின்னா அதனுடைய கலை சொற்கள் தெரிய வேண்டும், சரியா. அல்லது இஸ்திமாரால வார ஏலான்ல வார அம்சங்கள் எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும், சரி. அடுத்தது இங்க நான் சில கேள்விகளை தொகுத்திக்கிறேன். அதாவது தலபுல் வதீஃபாவோட இஸ்திமாராவோட வந்த கேள்விகள், இது பாஸ் பேப்பரை வச்சு நாங்க பார்த்த விஷயங்கள். இப்படி ஒரு கேள்வி வர, இந்த கேள்விகளுக்கு விடை எழுத தெரியணும். இஸ்திமாரால நாங்க தயாராக வேண்டிய பகுதி இதுதான். ஒரு இஸ்திமாராவை வச்சு அந்த இஸ்திமாரால வர கேள்விகள் எப்படின்னு விளங்கி அந்த கேள்விகளுக்கு விடை எழுதணும். அப்ப இஸ்முல் ஜாமியாண்டு வரும், இஸ்முத் தௌலாண்டு வரும், இஸ்முல் முஅஸ்ஸஸாண்டு வரும். அதுக்கான விடை எதில் இருக்கும்? அதை உங்களோட பாஸ் பேப்பர்ல ஈக்கும், தரப்பட்ட விண்ணப்ப படிவத்தில் ஈக்கும். அடுத்த உன்வானுல் ஜாமியா, உன்வானுல் முஅஸ்ஸஸா, உன்வானுல் மദ്രஸாண்டு வரும். அதுவும் உங்களோட பாஸ் பேப்பர், சாரி, உங்களோட கேள்வி பேப்பர்ல அல்லது வினாபத்திரத்துல வந்து இருக்கும். அடுத்தது இப்படி ஒரு கேள்வி, இது 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 இந்த கேள்விகளுக்கு விடை எழுத தெரியணுமா அல்லது இந்த விஷயங்கள் தான் முக்கியம்.
அதாவது உக்துப் சித்தத்து அஷ்யா மினல் பயானாத்து ஷக்ஸியா. அதாவது இதை மார்க் பண்ணிக்கோங்க நீங்க. அல் பயானாத்து ஷக்ஸியா, தனிப்பட்ட தகவல்கள் அல்லது தரவுகள்னு சொல்லுவோமே, பயோடேட்டான்னு சொல்லுவோம், அது அரபுல எழுத தெரியும். பயானாத்து ஷக்ஸியாவை அரபுல எழுத தெரியுமாண்டா கேள்வி வந்தால் எழுதிட்டு போத்தான் இருக்குது. இது உக்துப் ஹம்சத் அஷ்யான்னு வரும், சலாசத் அஷ்யான்னு வரும், ஹம்சத் அஷ்யான்னு வந்தீங்க. அப்ப இதுல என்னன்னா இந்த பயானத்து ஷக்ஸியான்ற விஷயம் தான். இந்த பயானத்து ஷக்ஸியாண்டால் என்ன, பயானத்து ஷக்ஸியால வர விஷயங்களை எப்படி அரபுல எழுதுறேன்னு தெரிஞ்சா சரி. சிராதாத்தியால முதலா பயானத்து ஷக்ஸியானால் உங்களோட பெயரு, முழு பெயரு, அடுத்தது முகவரி, தொலைபேசி இலக்கம், தேசிய அடையாள அட்டை இலக்கம், ஜின்சியா, இதெல்லாம் இதுக்கெல்லாம் சொல்றது வந்து பயானத்து ஷக்ஸியா, எங்களோட தனிப்பட்ட தரவுகள், தகவல்கள். அல் பயானத்து ஷக்ஸியான்னு சொல்வோம், அல்லது அல் மஅலூமாத்து ஷக்ஸியானும் இதுக்கு சொல்லுவோம். அடுத்தது கல்வி தகைமைகளை எழுத தெரியணும். கல்வி தகைமைகள் என்னன்னு கேட்பாங்க. அல் முஅஹலாத்துல் இல்மியா. அடுத்தது அல் ஹிபுராத்துல் அமலியா. இதெல்லாம் கேள்விகளாக வந்திருக்கிறத சிஃப் அல் ஹிபுராத்துல் அமலியா. அது அப்ப இதுல என்ன, அதாவது தொழில்சார் அனுபவங்களை வர்ணிக்க, அதாவது இதை நீங்க அரபுல எப்படி எங்கட 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 தொழில்சார் அனுபவங்களை எழுதுறேன்னு தெரிஞ்சா சரி. அடுத்தது இப்படி ஒரு கேள்வி வரல், மாஹுவ சபபுர் ரஈசியுலி தர்க்கில் வதீஃபத்தில் ஹாலியா, தற்போதைய தொழிலை விட்டதற்கான பிரதான காரணம் என்ன? பிரதான அப்ப இப்ப வதீஃபா ஹாலியான்ற வரும். அடுத்து பாருங்க, அடுத்து மாஹியல் வதாயிஃப் சாபிகா, ஏற்கனவே செய்த தொழில்கள், அல் வதீஃபா அல் ஹாலியா வ மகானுல் வதீஃபா. இதெல்லாம் பாஸ் பேப்பர்ல வந்திருக்கிற கேள்விகள். பாருங்க, தற்போதைய தொழில் என்ன, ஏற்கனவே செய்த தொழில்கள் என்ன, தொழில் செய்த இடம் என்ன, ஏன் தற்போதைய தொழிலை விட்டாய், அல்லது லிமாதா தரக்த அல் வதீஃபத்தல் அகீரா அல் வதீஃபத்தல் ஹாலியா, இறுதியாக செய்த தொழிலை ஏன் விட்டீங்க, அல்லது தற்போதைய தொழிலை ஏன் விட்டீங்கன்றதான் வாரம். அடுத்தது இந்த கேள்விதான் நாங்க முன்னுக்கு அந்த ஜாமியா வச்சு பார்த்தோம். இப்ப இந்த கேள்வி என்னன்னு பாருங்க, அத்தாஃபிஉ வராஅ ரக்பத்திக ஃபில் அமல் லதல் ஜாமியா, பல்கலைக்கழகத்தில் வேலை செய்வதற்கு உன்னிடத்தில் காணப்படுகின்ற விருப்பத்துக்கு பின்னால் உள்ள காரணி என்ன? தாஃபி என்றால் சபப், அல்லது லிமாதா தஸ்ஆலில் அமல் ஃபி ஹாதிஹில் ஜாமியா, இந்த பல்கலைக்கழகத்தில் வேலை செய்வதற்கு ஏன் நீ முயற்சி செய்கிறாய்? லிமாதா துரீது அன் தஅமல ஃபி ஹாதிஹில் ஜாமியா, இந்த பல்கலைக்கழகத்தில் வேலை செய்வதற்கு ஏன் நீ விரும்புகிறாய்? லிமாதா துரீது ஹாதிஹில் வதீஃபா, இந்த தொழிலை ஏன் நீ விரும்புகிறாய்? அல்லது லிமாதா இஹ்தர்த ஹாதிஹில் வதீஃபா, இந்த தொழிலை ஏன் நீ தெரிவு செய்தாய்? லிமாதா இஹ்தர்த ஹாதிஹில் வதீஃபா. சரியா? அப்ப இந்த கேள்விதான் கடந்த அந்த கபூல் ஃபில் ஜாமியா அப்ளிகேஷன்ல பார்த்தோம். லிமாதா இஹ்தர்த ஹாதிஹில் ஜாமியா, லிமாதா இஹ்தர்த ஹாதல் மஜால், அல்லது லிமாதா துரீது அன் துவாசில திராசா ஃபி ஹாதிஹில் ஜாமியா, அப்படி வர கேள்வி. அதுக்கு நாங்க விடைகள் எழுத தெரியணும். அடுத்தது தௌரா தத்ரீபியா, ட்ரைனிங் கோர்சஸ். சரியா? அப்ப இந்த கேள்விகளுக்கு இஸ்திமாரால விடையளிக்க நாங்க தயாராக வேண்டும். இஸ்திமாரா ஃபில் பண்றதல்ல. சரி, இஸ்திமாரால விஷயங்கள் இப்படித்தான் கேள்விகளாக வந்திருக்குது. இன்னொருக்கு நான் சுருக்கமா சொல்றேன். இஸ்முல் ஜாமியாண்டு வாரது, பயானாத் ஷக்ஸியால வார விஷயங்கள், அல் முஅஹலாத் இல்மியால வார விஷயங்கள், ஹிபுராத் அமலியால வார விஷயங்கள், ஏன் இந்த தொழிலை விட்டாய், ஏற்கனவே செய்த தொழில்கள் என்ன, தற்போதைய தொழில் என்ன, தொழில் செய்கின்ற இடம் என்ன, ஏன் இந்த தொழிலை தெரிவு செய்தாய், ஏன் இந்த பல்கலைக்கழகத்தில் படிக்க விரும்புகிறாய், அல்லது ஏன் இந்த பல்கலைக்கழகத்தில் வேலை செய்ய முயற்சி செய்கிறாய் போன்ற கேள்விகளோட ட்ரைனிங் கோர்சஸ். அதோட நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 2 விஷயங்கள் இதுல கீழே வரும். அது அல் மஹாராத், ஸ்கில்ஸ். அரபுல எப்படி நாங்க எங்களுடைய ஸ்கில்ஸ் எழுதுறது, மாஹிய மஹாராத்துக்க, சரியா, இல்திஹாக் பிஷ்ஷரிகா, இந்த கம்பெனியில இணைந்து கொள்வதற்கான உனது திறமைகள் என்ன, அப்படி கேட்கலாம். அப்ப மஹாராத், அதாவது எங்களோட ஸ்கில்ஸ, திறமைகளை அரபுல சொல்றதுக்கு தெரியணும். இப்ப நாங்க ஏற்கனவே அந்த தலபுத் அஷீரா என்ற ஒரு இது பார்த்தோம் தானே, அதுல அப்படி கேட்டிருக்குது, அல் மஹாராத் அல் ஹாஸா பிக்குன்னு சொல்லி.
அதாவது அல் மஹாராத் அல் ஹாஸா பிக்குன்னு சொன்னால் உனது பிரத்யேகமான உனது விசேட திறன்கள் என்ன என்றதெல்லாம். அப்ப இதோட நீங்க மார்க் பண்ணிக்கோங்க, அல் மஹாராத் திறமைகள் எது தெரியும். அடுத்தது இன்னும் மிக முக்கியமானது, லாஸ்ட் இயரும் வந்திருக்குது, 2022 வந்திருக்கு நான் நினைக்கிறேன். அதாவது ஷஹாதா அத்திப்பியா வஸ்பு ஷஹாதத்தி திப்பியா. ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட்டை அதோட அறிக்கையை எப்படி அரபில் எழுதுறது? அல் அஷஹாதா அத்திப்பியா என்று சொல்வோம், அல் கஷ்பு திப்பி என்று சொல்வோம், அல்லது அத்தக்ரீரு திப்பியுன்னெல்லாம் சொல்லுவோம். எல்லாம் ஒன்றுதான். அத்தக்ரீரு திப்பியு என்றால் மெடிக்கல் ரிப்போர்ட், வைத்திய அறிக்கை. அஷஹாதா அத்திப்பியா என்று சொன்னால் மெடிக்கல் சர்டிபிகேட், வைத்திய சான்றிதழ். அடுத்தது அல் கஷ்பு திப்பின்னாலும் ரிப்போர்ட்ட கருத்து. அப்ப இந்த விஷயங்களை நாங்க இஸ்திமாரால தெரிந்திருக்க வேண்டும். சரியா? அப்ப நான் இங்க 9 விஷயம் போட்டுக்கிறது, அதோட சேர்த்து 2 விஷயம், 10 11 என்ன? அல் மஹாராத் 10வது, 11 அஷஹாதா அத்திப்பியா. ரைட். அன்பார்ந்த மாணவ மாணவிகளே, இது வந்து இந்த புத்தகத்துல ஒரு இஸ்திமாரா ஒன்று இருக்குது. அதை வச்சு நான் சில கேள்விகளை எடுத்திருக்கிறேன். சரியா? அல்லது எப்படி நினைச்சோங்களே, இந்த கேள்விகள் ஒரு ஃபில் பண்ணப்படாத நிரப்பப்படாத இஸ்திமாரா தரப்பட்டு சரியா கேட்டா, இப்ப நாங்க எப்படி விடை அளிக்கிறோம்? இப்ப இஸ்முல் ஜாமியாண்டு நான் விடைகளை இங்க சும்மா போட்டிருக்கிறேன், மாதிரி விடைகளை. சரியா? இந்த டியூட்டர் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன், நீங்க பிரிண்ட் எடுத்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. இப்படி கேட்டால் இந்த கேள்விக்கான விடை இந்த முதலாவது 2வது கேள்விக்கான விடைக்கு தானே இது உங்களோட பெரும்பாலும் நிரப்பப்படாத விண்ணப்ப படிவம் தரப்பட்டாலும் பெரும்பாலும் வந்து அந்த தலைப்புல அல்லது ஏதாவது ஒரு இடத்துல அந்த பல்கலைக்கழகத்தை பேர் இருக்கும். சரியா? சரி. அப்ப இஸ்முல் ஜாமியான்னு கேட்டால் நான் ஜாமியத்துல் நீல் அல் வத்தனியான்னு போட்டிருக்கிறேன். நீல் தேசிய இப்படித்தான் போட்டது. அதாவது உங்களோட பேப்பர்ல என்ன இருக்குதோ அதை போடுங்க. முகவரியை பொறுத்த மட்டும் முகவரி தரப்பட்டிருந்தால் உங்களோட பேப்பர்ல அந்த விண்ணப்ப படிவத்துல முகவரி தரப்பட்டிருந்தால் அதே முகவரி எழுதுங்க. சில நேரம் இப்ப லாஸ்ட் இயர் 19 20 நீங்க பேப்பரை பாருங்க, முகவரி தரல, நாடு தரப்பட்டிருக்குது, அல்லது சில நேரம் சிட்டி மதீனா தரப்பட்டிருக்கும், முகவரி தரல. அப்ப நாங்க முகவரி ஒன்று என்ன செய்யணும்? போடணும். உண்வானோட கிரியேட் பண்ணணும், அவ்வளவுதான். அப்ப நாங்க எப்படி போட்டது? உண்வானு போட்டால் ஜாமியத்துல் நீல் அல் வத்தனியா 54 ஷாரிஉல் மத்தார் அல் காஹிரா ஜும்ஹூரியத்து மிஸ்ர் அல் அரபிய்யா. அப்ப இதுல உண்மையான நீங்க எழுதக்கூடிய வந்து கட்டாயமாக அப்ளிகேஷன்ல என்னமாலும் பெரும்பாலும் ஒன்றோ ஜாமியாட பேர் தரப்பட்டிருக்கும் அல்லது நாட்டோட பேர் தரப்பட்டிருக்கும். அப்ப நீங்க அந்த நாட்டுக்கு பொருத்தமான ஒரு முகவரியத்தான் நீங்க போடணும். ஸ்ரீலங்கான்னு போடப்படாது. இந்த கேள்வியை வந்து வினாபத்திரத்தில் இருக்கின்ற விடயங்களை வாசித்தான் எழுதணும். இப்ப அந்த வினா எப்படி இருக்கும்டா, நீங்க பாருங்க, பாஸ் பேப்பரை கட்டாயம் பார்க்கணும். 5 வருஷ பாஸ் பேப்பரையும் நீங்க பார்க்கணும். எல்லா கேள்விக்கும் நீங்க ரெடி ஆகிறதுக்கு முன்னால செய்ய வேண்டிய முதலாவது விஷயம் என்னன்னா, உதாரணமாக நீங்க இஸ்திமாராவுக்கு ரெடியாக இஸ்திமாராட பகுதியை செய்யறன்னு முடிவெடுத்திருக்கிறீங்க, அல்லது இஸ்திமாரா சம்பந்தமாக நீங்க படிச்ச ஸ்டார்ட் பண்றா எக்ஸாமுக்கு ரெடி ஆகிறென்றால் முதலாவது செய்யுங்க என்னென்றால் பாஸ் பேப்பருக்கு போயிட்டு 19ஆம் ஆண்டு 20ஆம் ஆண்டு 23ஆம் ஆண்டு வரைக்கும் பாஸ் பேப்பர்ல இந்த கேள்வி எப்படி வந்திருக்குது, கேள்வியோட ஸ்டைல் எப்படி இருக்குது, சரியா, என்னென்ன பகுதி அடிக்கடி வருகுதுன்ற விஷயத்த பாருங்க, பார்த்து தான் ரெடி ஆகணும். அது மிக முக்கியம். ஏ-லெவல் எக்ஸாம் என்று சொல்றது வந்து தொகுப்பு தான் முக்கியம். நீங்க விடைகளை சரியாக தொகுத்து கொண்டால் எக்ஸாமுக்கு ரெடி ஆகிறது லேசி. அல்லது இஸ்திமாரான்ற தலைப்பை நினைச்சே கஷ்டப்படுவீங்க. என்ன அப்படி கஷ்டமான ஒரு பகுதியாயிருக்குமே, நிறைய விஷயம் நிறைய ஒன்றும் இல்லைங்க. இது நீங்க படிச்சா வெரி சிம்பிள். நான் சொன்னேன் நிறைய எழுத தெரியல. பாருங்க, இஸ்முல் ஜாமியாவையும் உன்வானையும் எழுதினால் 3 மார்க்ஸ், இதுக்கு 3 மார்க்ஸ். சரியா? இது மாதிரி வேற எந்த பாடத்தையும் நான் நினைக்கல மார்க்ஸ் இருக்கணும்னு சொல்லி. சரியா? அதாவது வினாபத்திரத்தை பார்த்து இஸ்திமாரால இருக்கிற விஷயத்தை பார்த்து ஜாமியாட பேரையும் அதோட முகவரியை நீங்க அரபுல எழுதினால் 3 மார்க்ஸ், 3 புள்ளிகள். இப்போ லாஸ்ட் இயர் வந்து அந்த ஏழாம் வந்து உண்மையில வெரி சிம்பிள். எப்படின்றால் அந்த விளம்பரத்துடைய அம்சங்கள் தெரிஞ்சிருந்தால் வெரி சிம்பிள். பட் பெருசாக எழுத தேவையில்லை, நிறைய எழுத தேவையில்லை. சரியா?
அப்ப இப்படித்தானே, அதாவது இன்சான் அதுவுல் லிமா ஜஹிலன்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயம் மனுஷனுக்கு தெரியாட்டி அதற்கு எதிராகத்தான் மனிதன் இருப்பான். அப்ப இஸ்திமாரா இயலான்ற விஷயத்த நிறைய நிறைய பேர் வந்து நிறைய படிக்கணும், அது கஷ்டம் அப்படி இப்படின்னு யோசிக்கிறதால அதை படிக்கிறவும் இல்லை, ஒன்றும் இல்லை, எனக்கு கஷ்டம்னு நினைச்சு கஷ்டம் இல்லை. ஆனா கொஞ்சம் என்ன செய்யணும், நுணுக்கமாக அந்த விஷயத்தை உள்வாங்கி கொண்டால் வெரி சிம்பிள். அடுத்தது கேள்வி பயானாத்து சக்சியா. இப்ப கேள்வி வந்து எப்படி பாருங்க, உக்துப் ஹம்சத அஷ்யா மினல் பயானாத்தி சக்சியா என்று வந்திருக்குது. அதாவது பயானாத்து சக்சியா இதுக்கு இன்னொரு சொல்லி கலிமா முத்தராதிஃபாவையும் விளங்கிக் கொள்ளணும். இஸ்திமாரால பகுதியில் மிக முக்கியம் அது. அதாவது ஒத்தகருத்து சொற்களை விளங்கிக்கோங்க. ஏன்னா நான் நினைக்கிறேன் லாஸ்ட் இயர் அல்லது 2022ஆம் ஆண்டு பேப்பர்ல வந்து வசாயிக்குன்னு என்னமோ வந்திருக்குது. டாக்குமெண்ட்ஸுக்கு 2 சொல்லியிருக்கு, வசீகத்துன் வசாயிக், இன்னொன்னு முஸ்தனதுன் முஸ்தனதாத். பேப்பர்ல வந்து அதுல ஒரு சொல் வந்திருக்குது. வினா வந்து உதாரணமாக வசாயிக் பேப்பர்ல இருந்தால் கேள்வி வந்திருக்குது முஸ்தனதாத்னு சொல்லி. மாஹிய 2, அதாவது உஸ்குர் அல் முஸ்தனதைன் சொல்லி 2 டாக்குமெண்ட்ஸ்ல சொல்லுங்கன்னு சொல்லி. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்னு சொல்லி அங்க சொல்லித்தான் நீங்க யோசிச்சதே இல்லை. ஆனா சொல் வந்து கலிமா முத்தராதிஃபா பயன்படுத்தியிருக்கணும். சரியா? அப்ப இப்ப இந்த பகுதியில அதுவும் மிக முக்கியம், கலை சொற்கள் மிக முக்கியம். சரியா? அப்ப அல் பயானாத்து ஷக்ஸியா அல்லது இன்னொரு சொல்றது அல் மஅலூமாத்து ஷக்ஸியா, அல் மஅலூமாத்து ஷக்ஸியா. அப்படி கேட்டா மா ஜவாபிஹான்னு வந்திருக்குது. உக்துப் ஹம்சத அஷ்யா மினல் பயானாத்தி ஷக்ஸியா மஅ ஜவாபிஹா என்றால் இப்படி போட்டுதான் பேரை அல் இஸ்மு பில் காமில் என்றால் பேர் எழுதிட்டது. அல் உன்வான்னு போட்டால் முகவரி எழுதுறது. தாரிகுல் மீலாத் இப்படி இதெல்லாம் தானே பயானாத்து ஷக்ஸியா. பாருங்க, முழு பெயர், முகவரி, பிறந்த இடம், திகதி, ரகமுல் பிதாக்கத்தி ஷக்ஸியா என்று சொன்னால் தேசிய அடையாள அட்டை இலக்கம், ரகமுல் பிதாக்கத்தி ஷக்ஸியா அல்லது ரகமுல் அல் ஹுவியத்தி ஷக்ஸியான்னு பயன்படுத்துவாங்க. அல் ஹுவியா ஷக்ஸியா. ஜின்சியா என்றால் ஸ்ரீலங்கின்னு போட்டுக்கோங்க. இப்போ ஸ்ரீலங்காவில் ஸ்ரீலங்கின்னு மாற்றிக்கோங்க. தௌலான்னு போட்டால் ஸ்ரீலங்கான்னு போடுங்க, ஜின்சியான்னு போட்டால் ஸ்ரீலங்கன் தனி ஸ்ரீலங்கின்னு போடுங்க. ஹாலா அலஜித்மா ஐயா என்று போட்டால் சிவில் ஸ்டேட்டஸ் முத்தசவிஜ்னு போடலாம் அல்லது ஆசப்னு போடலாம். இதெல்லாம் நீங்க சீராதாத்தியெல்லாம் படிச்சுப்பீங்க. அப்ப எப்படி எழுதுறது இதுதான் விட. அடுத்த கல்வி தகைமைகளை எழுத சொன்னா அன்பார்ந்த மாணவ மாணவிகளே, கல்வி தகைமைகள் எழுதுறதுக்கு 2 மெத்தட் இருக்குது. சரியா? இதுல நான் சார்ட் ஒன்று நான் அதை காட்டுறேன். அந்த சார்ட்டை போட்டா லேசி அவனுக்கு. அப்படி இல்லாட்டி இப்படி எழுதணும். அதாவது கல்வி தகைமையில 5 விஷயங்கள் வரும். சரியா? உங்களோட கல்வி தகைமை என்ன, எந்த துறையில நீங்க உங்களோட கல்விய தொடர்ந்துக்கிறீங்க அல்லது படிச்சுக்கிறீங்க, எந்த பல்கலைக்கழகத்துல எப்ப பட்டம் பெற்று வெளியேறிக்கிறீங்க, உங்களோட நில தகுதீர் என்ன, உங்களோட ரிசல்ட்ஸ் என்ன, மும்தாசா, ஜெயிதா, ஜெய்ஜித்தனான்னு சொல்ல அந்த 5 விஷயம் வந்து கல்வி தகைமைகள் எழுதக்குள்ள நீங்க என்ன செய்யணும், கட்டாயம் பார்க்க வேண்டும். இதுல சார்ட் எழுதோ மேலும், இப்படி எழுதோ மேலும், அப்படி இல்லாட்டி வந்து சார்ட் பண்றது லேசி. சரியா? ரைட், நான் அதை இன்ஷால்லா உங்களுக்கு காட்ட முடியும் கொஞ்சம். அல் முஅஹலாத் அல் இல்மியா இப்படி எழுதலாம் கல்வி தகைமைகள். நான் அதை இன்னும் அடுத்த இதுல காட்டுறேன். இப்படி எழுதுறது இப்ப ஹாசிருன் அலா ஷஹாதத்தி துக்தூரா பி தக்தீர் மும்தாஸ் வ முத்தஹஸ்ஸிஸ் ஃபி மகாசித் ஷரியா பிஜாமியத்தில் அஸ்ஹர் ஷரீஃப் ஆமா 2015 அல் மீலாதி. ஹாசிருன் அல்லது ஹாமில்ன்றது வந்து அந்த ஹாசிருன் அலா ஷஹாதத்தி துக்தூர் என்றால் அந்த பிஹெச்டி ஹோல்டர், துக்தூர் என்றால் பிஹெச்டி, மஜிஸ்டர் என்றால் எம்ஏ, பக்காலரியூஸ் என்றால் டிகிரி. இப்ப நீங்க ஓலவல் ஏலவல் என்று சொல்றால் அக்மல என்று சொல்லப்படும். அக்மல, சரியா? அக்மல் தூ அஷஹாதத்தை அஸ்ஸானவியத்தை நான் ஏலவலை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன், முடிச்சுக்கிறேன். அல்லது அக்மல் தூ அஷஹாதத்தை அதாதியா அல் முத்தவசித் அல்லது அல் முத்தவசிதா, அஷஹாதா அல் அதாதியா அல்லது அஷஹாதா அல் முத்தவசித்தானால் ஓலவல். அப்ப அதான் நீங்க மாஹதுன்னு போடுங்க அல்லது மദ്രസാன்னு போடலாம். அப்ப இதுல தக்தீர் போடக்கொள்ள இங்க பாருங்க, பி தக்தீர் மும்தாஸ் என்றால் பி தக்தீர் ஜெயித் என்று சொல்றது ஜெயித்னு சொல்லுவாங்க, ஜெய்ஜித்னு சொல்லுவாங்க, அடுத்தது மும்தாஸ்ன்னு சொல்லுவாங்க, மக்பூல்னு சொன்னால் பாஸ். சரியா? ஓகே.
அப்ப இப்படி முஅஹலாத்துல் இல்மியாவை எழுதணும். அடுத்து வஸ்ஃபுல் முக்தஸர் லில் ஹிபராத்தில் அமலியா. பாருங்க, தொழில்சார் அனுபவங்களை வர்ணி. அப்ப இதை இப்படி எழுதவும் மேலும், இதை எழுதவும் மேலும் அல்லது சார்ட் பண்ணவும் மேலும். நான் இந்த வாசிக்கிறேன், உங்களுக்கு எப்படி ஒரு ஒரு சார்ட்ல போடுன்றது சொல்லித்தாங்க. அதுல 3 விஷயம் வரும். தொழில்சார் அனுபவங்கள் எழுதக்கூட ஏற்கனவே செய்த தொழில் வதாஇஃப் வரும். அடுத்தது எந்த நிறுவனத்துல மகானுல் வதீஃபா வரும். அடுத்தது முத்தத்துல் ஹிபுரா, எவ்வளவு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு சொல்றது. அந்த 3 விஷயமும் சொல்லப்பட வேண்டும். அப்ப அதை நாங்க எழுதுறேன்டால் இப்படி எழுதுறேன்டா, இப்படி எழுதலாம். இப்படி எழுதினாலும் சரி, அப்படி சாட்டை போட்டாலும் சரி. அமில்து முஹாதிரன் முசாயிதன் ஃபில் ஜாமியத்தில் இஸ்லாமியா பில் மதீனத்தில் முனவ்வரா முத்தத்த 5 سنين. وكنت أيضا محاضرا زائرا في جامعة أم القرى بمكة المكرمة 4 سنوات. إضافة إلى ذلك قد انشغلت كباحث في مؤسسة النور للبحث العلمي والتنمية بالرياض مدة 3 سنوات. فلدي تقريبا خبرات 12 سنة في مجال التعليم. இப்படி எழுதுறது. இப்போ முஹாதிர் முசாயித் என்றால் அசிஸ்டன்ட் லெக்சரர், முஹாதிர் ஜாயிர்னு சொன்னால் விசிட்டிங் லெக்சரர், இது துணை விரிவுரையாளர், வருகை தரு விரிவுரையாளர், பாஹிஸ்ன்னு சொன்னால் ரிசர்ச்சர், ஆய்வாளர். அடுத்தது இந்த கேள்விக்கு பாருங்க, அஸ்ஸபபுர் ரஈசியு லிதர்கில் வதீஃபத்தில் ஹாலியா. இப்போ இதை நான் முழுமையாக விளங்கப்படுத்தல. என்னன்னு சொன்னால் இதில் சார்ட்டை நான் காட்டுறேன். அடுத்தது ரைட். அடுத்த சபபுர் ரஈசியு லிதர்கில் வதீஃபத்தில் ஹாலியா, தற்போதைய தொழிலை விட்டதற்கான பிரதான காரணம் என்ன? அப்ப இப்படி அர்ராத்திபு கைரு காஃபின், சம்பளம் போதாது. அல் மசாஃபத்துல் பஈதால், அதிக தூரம், டிஸ்டன்ஸ். வஜவ்வு மகானில் அமல் லா யதலாஅமு மஅ ஹாலதி அஸ்ஸிஹிய்யா. ரைட், ஓகே. அது என்ன பாருங்க, ஜவ்வு மகானில் அமல், வேலை தளத்தின் காலநிலை, அதாவது வேலை செய்யறதுல அந்த கிளைமேட் லாயத்தலா லாயத்தனாசபு, பொருத்தமாக இல்லை, அதாவது பொருந்துவதாக இல்லை. ஹாலத்தி அஸ்ஸிஹ்யா, எனது உடல் ஆரோக்கியத்துடன், அல்லது எனது ஆரோக்கிய நிலைமைகளோட, ஹெல்த் கண்டிஷனா, ஆரோக்கிய நிலைமைகளோட வேலை தளத்துல காலநிலை பொருந்துவதாக இல்லை, அதாவது கிளைமேட் செட் ஆகலன்னு சொல்லுது. வஹாதல் அமல் லா யுனாசிபு, அல்லது வஹாதல் அமலு கைரு முனாசிபில் லிமுஅஹலாத்தி அல் இல்மியா, இந்த தொழில் எனது கல்வி தகைமைகளுக்கு பொருத்தமாக இல்லை. அல்லது சாஆத்துல் அமல் ஃபில் வதீஃபத்தில் அஹீரா கானத் கதீரத்தன் ஜித்தன், இறுதியாக செய்த தொழில்ல வேலை மணித்தியாலங்கள் மிகவும் அதிகமாக இருந்தன. இப்படித்தான் இந்த கேள்விக்கு விட வேண்டும். ஏன் தற்போதைய தொழிலை விட்டாய், அல்லது இறுதியாக தொழிலை விட்டதால், லிமாதா தரக்கல் வதீஃபத்தல் அஹீரான் என்று சொன்னாலும் இப்படித்தான் நாங்கள் விடைகளை எழுதணும். இப்ப அல் வதாயிஃபு சாபிகா, ஏற்கனவே செய்த தொழில்கள்னு சொன்னால் முஹாதிர் ஜாயிர் பாஹிஸ், இது நாங்க இங்க வதாயிஃபுன்னு சொல்றது மிகன் தானே, மிகனத்தும் மிகன், தொழில்கள் தெரிஞ்சா சரி. இப்ப பாஹிஸ் என்றால் ஆய்வாளர், முதிர் என்று சொன்னால் பணிப்பாளர் அல்லது அதிபர், முர்ஷிது நப்சி என்றால் உளவல ஆலோசகர், முஸ்தஷார் தாலீமி என்று சொன்னால் கல்வி ஆலோசகர், முதர்ரிஸா தாஇயா, இப்படி சொல்லலாம், சஹாஃபியுன், இப்படி சொல்றது. இப்ப இது அடுத்த கேள்வி, தற்போதைய தொழில் என்ன, தொழில் செய்த இடம் என்னன்னு கேட்டால் பாஹிஸ், தற்போதைய தொழில் பாஹிஸ், எந்த நிறுவனத்துல, எந்த இடம், மக்கானுல் அமல் முஅஸ்ஸஸத்தின் நூர் லில் பஹ்ஸில் இல்மி வத்தன்மியா பிர்ரியாத். இப்படிதான் இந்த கேள்விகளுக்கு நீங்கள் விடையளிக்க வேண்டும். இந்த கேள்வியை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளணும். லிமாதா தஸ்ஆலில் அமல் ஃபி ஹாதிஹில் ஜாமிஆ ஓ லிமாதா இக்தர்த ஹாதிஹில் வதீஃபா என்று கேட்டார், சரியா? இந்த பல்கலைக்கழகத்தில் ஏன் நீ வேலை செய்ய முயற்சி செய்கிறாய், அல்லது ஏன் இந்த பல்கலைக்கழகத்தை தெரிவு செய்தால், இப்படித்தான் நீங்க விட எழுதணும். இஹ்தர்து ஹாதிஹில் வதீஃபா, இந்த தொழிலை, இதை மட்டும் பார்ப்போம். இஹ்தர்து ஹாதிஹில் வதீஃபா, இந்த தொழிலை நான் தெரிவு செய்தேன். லிஅன்னஹா துனாசிப், லிஅன்னஹா முனாசிபத்துன், ஏனென்றால் இது பொருத்தமாக இருக்குது. எதற்கு? லிமுஅஹலாத்தி அல் இல்மியா வ கிபராத்தி அல் அமலியா வ மஹாராத்தி அல் ஹாஸா பி,
இந்த தொழில் எனக்கு பொருத்தமாக இருக்குது. எந்த வகையில? எனது கல்வி தகைமைகள், முஅஹலுன் முஅஹலாத் என்றால் தகைமைகள், குவாலிஃபிகேஷன்ஸ். எனது கல்வி தகைமைகள், எனது தொழில்சார் அனுபவங்கள், எனது திறமைகள், எனது விசேட திறமைகளோடு திறமைகளுக்கு இந்த தொழில் பொருத்தமாக இருக்குது. எனவே தெரிவு செய்வேன். அடுத்தது வஅதகிது, நான் நம்புகிறேன், அன்ன ஹாதிஹில் வதீஃபா, இந்த தொழில் சதுஹக்கிகு, அது நிறைவேற்றி தரும் என நான் நம்புகிறேன். அஹ்தாஃபி அல் மிஹ்னியா வஹ்தியாஜாத்தி அல் உஸ்ரியா. அல் அஹ்தாஃப் அல் மிஹ்னியா என்று சொன்னால் தொழில் இலக்குகள். அல் இஹ்தியாஜாத் அல் உஸ்ரியா என்று சொன்னால் குடும்ப தேவைகள். இந்த தொழில் எனது தொழில் இலக்குகளையும் எனது குடும்ப தேவைகளையும் நிவர்த்தி செய்யும், நிறைவேற்றும், நிதர்சனமாக்கும் என நான் நம்புகிறேன். எனவே ஃபக்தர்து ஹாதிஹில் வதீஃபா. சரியா? இப்படி எங்களுக்கு சுருக்கமாக சொல்ல முடியும். நான் இன்னும் சொல்லியிருக்கிறேன், கீழே பார்த்துக்கோங்க. இது இவ்வளோ சொன்னாலும் போதும். ஓகே. அடுத்தது ட்ரைனிங் கோர்சஸ் சம்பந்தமாக. சரியா? ட்ரைனிங் கோர்சஸ் சம்பந்தமாக கேட்டால் இதையும் எங்களுக்கு அழகான முறையில் என்ன செய்யலாம், சார்ட்ல சொல்லலாம். அல்லது இங்கேயும் 3 விஷயங்கள் சொல்லப்பட வேண்டும். என்ன கோர்ஸ், அது என்ன கோர்ஸ், என்ன கற்கை நிலை நீங்க பூர்த்தி செஞ்சுக்கிறீங்க, அதாவது இஸ்முத்தௌரா கோர்ஸ்ல பேர் என்ன, எந்த நிறுவனத்துல நீங்க அந்த கோர்ஸை முடிச்சிருக்கிறீங்க, ஃபாலோ பண்ணிக்கிறீங்க, மூன்றாவது எவ்வளவு காலம் எடுத்துக்கிறீங்க அந்த கோர்ஸ். இந்த 3 விஷயமும் இந்த ட்ரைனிங் கோர்சஸ் எழுதக்குள்ளே சொல்லுவோம். அதை நாங்க எழுதுறதாக இருந்தால் பாருங்க, கது அக்மல்து தௌரத்தல் கம்ப்யூட்டர் தௌரத்துல் ஹாசூப்னு சொல்லுவோம். மேலும் நான் கம்ப்யூட்டர் கோர்ஸை பூர்ணப்படுத்தியுள்ளேன், கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன், முடிச்சிருக்கிறேன். மர்கஸ் النيل للتكنولوجيا والمعلومات. சரியா? அந்நீல் டெக்னாலஜி வல் மாலுமாத்னா இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி, தகவல் தொழில்நுட்பத்துக்கான அந்நீல் மத்திய நிலையத்துல பழனி கோர்ஸை முடிச்சிருக்கிறேன். அது எங்க? பிஜாமியத்தி ஜனூபி ஷர்க். சரியா? ஸோ ஜாமியத்து ஜனூபி ஷர்க் என்றால் தென்கிழக்கு பல்கலைக்கழகம், ஸ்ரீலங்கா. முத்தத்துஹா 6 அஷ்ஹுர், 6 மாதங்கள். அதுக்கு அது ஷாரக்து ஃபி தௌரத்தின், ஷாரக் என்று சொல்லுவோம், மேலும் கலந்து கொண்டுள்ளேன். சரியா? ஃபி தௌரத்தின், ஒரு கோர்ஸ்ல கலந்து கொண்டிருக்கிறேன். ஃபி தன்மியல் பஷரியா, இது இப்ப சொல்லுவாங்க இதாரத்து தன்மியல் பஷரியா. சரியா? மனிதவள முகாமைத்துவம், HRM, ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். அது ஷாரக்து ஃபி தௌரத்தின் ஃபி இதாரத்தி தன்மியத்தில் பஷரியா, இதாராவை நீங்க சேர்த்துக்கோங்க. பிஜாமியத்தி கொழும்பு இஸ்தகரகத் சனத்தன் வாஹிதா. சரியா? அதாவது கொழும்பு பல்கலைக்கழகத்தில் மனிதவள அபிவிருத்திக்கான ஒரு பயிற்சி நிலையில கலந்து கொண்டிருக்கிறேன். எவ்வளவு காலம்? அது 1 வருஷம். அது இஸ்தகரகத் உள்ளடக்கி இருந்தது, கொண்டிருந்தது 1 வருடத்தை. வகது அக்மல்து பினஜாஹின், வெற்றிகரமாக நான் முடிச்சிருக்கிறேன். தௌரத்தன் முகஸ்ஸஃபா, ஒரு கோர்ஸ். முகஸ்ஸஃபான்றது இந்த அடர்த்தின்னு சொல்றது, அடர்த்தியான ஒரு கோர்ஸ், ஒரு பிஸியான கோர்ஸை நான் முடிச்சிருக்கிறேன். லுகத்தில் இஷாரா, பாடி லாங்குவேஜ். பிமர்கஸில் மன்ஹல் லுகாத், மொழிகளுக்கான அல் மன்ஹல் மத்திய நிலையத்துல கொழும்புல இருக்கின்ற முத்தத்தி ஷஹரின் வாஹித், 1 மாசம். சரியா? கோர்ஸ்ல காலம் முத்தத்து, அப்ப முத்தா ஃபத்ரான்றன்னு சொல்லலாம். அடுத்து தௌரத்துன் தத்ரீபியா ஃபி மஜாலில் கியாதத்தி வல் இதாரா. கியாதா என்று சொல்றது லீடர்ஷிப், இதாரா என்று சொல்வது அட்மினிஸ்ட்ரேஷன், தலைமைத்துவ மற்றும் நிர்வாகத்துறையில் ஒரு ட்ரைனிங் கோர்ஸை முடிச்சுக்கலாம். அப்ப எங்களுக்கு இங்க போடலாம், எங்க பிஜாமியத்து கொழும்பு லிமுத்தத்தி சனத்தைன், 2 வருடம். தௌரா தத்ரீபியா ஃபி டெக்னாலஜியல் மாலூமாத், ஐடில ஒரு ட்ரைனிங் கோர்ஸ் முடிச்சிருக்கிறேன். தௌரத்துன் தத்ரீபியா ஃபி டெக்னாலஜியல் மாலூமாத்தி, அல்லது ஃபிட் டெக்னாலஜியா வல் மாலூமாத் என்று சொல்லுவோமே. தௌரத்துன் தத்ரீபியா, இதெல்லாம் அந்த கோர்ஸ்கள், இந்த கோர்ஸ்கள் எல்லாம் நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் தேவைப்படும். கோர்ஸ்கள் கேட்பாங்க. இப்போ லாஸ்டா எப்படி வந்திருக்குது பாஸ் பேப்பர்ல, உக்துப் சலாச தௌராத்தின் ஷாரக்த ஃபீஹா, உக்துப் சலாச தௌராத்தின் தத்ரீபியா ஷாரக்த ஃபீஹா, நீ கலந்து கொண்ட 3 கற்கை நெறிகளை குறிப்பிடுகிறான்னு கேள்வி வந்திருக்குது. அப்ப அந்த கோர்ஸ் பெயர், எங்க அந்த கோர்ஸை ஃபாலோ பண்ணிக்கிறீங்க, எவ்வளவு காலம் சொன்னா சரி, அவ்வளவுதான். சரியா? அடுத்தது தௌரத்துன் தத்ரீபியா ஃபி தன்மியத்தில் மஹாராத், ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட்.
தன்மியத்துல் மஹாராத் என்றால் திறன் விருத்திக்கான ட்ரைனிங் கோர்ஸ். தன்மியத்துல் மஹாராத் அந்நாயிம் என்றால் சாஃப்ட் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட். இப்படி ஒரு 4-5 கோர்ஸை நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப கல்வி தகமை எழுதக்கொள்ளே இப்ப எம்ஏக்கு என்ன சொல்றது, டிகிரிக்கு என்ன சொல்றது, டிப்ளோமாக்கு என்ன சொல்றது, அப்படி அதுகள் தெரிஞ்சுக்கணும். அதாவது இதுல என்னன்னா கல்வி தகைமைகளை எப்படி எழுதுறேன்னு அரபுல தெரியணும். தொழில்சார் அனுபவங்கள் எப்படி அரபுல எழுதுறேன்னு தெரியணும். இப்ப பாருங்க, ட்ரைனிங் கோர்சஸ் சம்பந்தமாக எழுத தெரியணும், எங்களோட திறமைகளை எழுத தெரியணும். சரியா? இப்படி ஒவ்வொரு பகுதியும் நீங்க தெரிஞ்சு கொண்டால் இந்த கேள்வியை செய்யறது லேசி. இந்த பகுதி இந்த விஷயங்கள் தெரிஞ்சால் விளம்பரமும் லேசி. இந்த விளம்பரமும் இந்த விஷயங்கள் வரும், விளம்பரத்திலையும் இதுகள் தேவைப்படும். இப்ப இந்த இதுல இந்த நான் சொன்னேன், அந்த விசாவோடு சம்பந்தப்பட்ட கேள்விகள்ல இப்படித்தான் நீக்குது. இஸ்முத்தௌலா, இப்ப இதுல நான் இதெல்லாம் எழுதிக்கொள்ள இஸ்முத்தாஷீரா இந்த விசாட வகை. இப்ப விசாட வகைகளை சொல்லண்டால் நிறைய சொல்லலாம். தாஷீரத்து திராசான்னு சொன்னாலும் ஸ்டடி விசா. விசா டைப்ஸ், அதாவது தாஷீரத்துல் அமல் என்றால் வேக் விசா. தாஷீரத்து திஜாரா என்று சொல்றது பிசினஸ் விசா, வியாபார விசா. தாஷீரத்து சியாஹ் என்றால் இந்த டூரிஸ்ட் விசா. தாஷீரத்து ஜியாரான்னு சொன்னால் விசிட் விசா. தாஷீரத்துல் ஹஜ் என்று சொல்றது ஹஜ் வல் உம்ரா விசா. சரியா? அப்ப இது தாஷீரானால் விசா. அப்ப திராசா, அமல், திஜாரா. இப்ப அத்தாஷீரத்துல் ஹுர்ரா என்ற அத்தாஷீரத்துல் ஹுர்ரத்து என்று சொன்னால் ஃப்ரீ விசா. அத்தாஷீரத்துல் மஃப்தூஹா என்று சொன்னால் ஓப்பன் விசா. அத்தாஷீரத்துல் மஃப்தூஹான்னு சொல்றது ஓப்பன் விசா. இப்படித்தான் அந்த நவுத்தாஷீராவை எழுதுறது. ரைட். அடுத்தது இதுல தெரியும், முன்வானு மக்கான் இலிக்காமடல் வதிவிட முகவரி எவ்வளவு காலம் எல்லாம் எழுதி கொள்ள தெரியும். தற்போதைய தொழில் என்ன, தொழில் செய்கிற சொல்ல தெரியும். திறமைகள் எப்படி சொல்றது, திறமைகள் ஸ்கில்ஸ். இப்ப மொழி திறமைகளுக்கு மிக சுருக்கமாக சொல்லலாம் இஜாதத்துல் லுகா. உங்களுக்கு சுருக்கமாக சொல்லண்டால் இப்ப அல் மஹாராத்னா ஸ்கில்ஸ் எழுதுறதுல, அப்ப நீங்க போடுங்க இஜாதத்துல் லுகாத், மொழிகள்ல எனக்கு திறமைகள், அதாவது மொழிகளை சரளமாக எழுத பேச தெரியும் சொல்றது இஜாதத்துல் லுகா. அஜாத் என்பது கச்சிதமாக செய்தான், பெர்ஃபெக்டாக செய்தது. அப்ப இஜாதத்துல் லுகாத்னு போட்டு அல்லுகா அல் அரபியா, அல்லுகா தமிழியா, அல்லுகா இன்ஜினிசியா, அல்லுகா சிங்ஹாலியான்னு போடுங்க. இஜாதத்துல் லுகா, லுகாத்னு போட்டு பிரக்கெட்ல போடுவோம் வேண்டும். அதாவது இஜாதத்துல் லுகத் சிங்ஹாலியா வல் தமிழியா வல் அரபியா வல் இன்ஜினிசியான்னு போட்டாலும் சரி. அடுத்தது மஹாரத்துல் கியாதா வல் இதாரா, லீடர்ஷிப் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில். அந்த கோர்ஸ்ல வந்த விஷயம் ஸ்கில்லாக வரலாம். மஹாரத்துல் கியாதா வல் இதாரா, சரியா? தலைமைத்துவ நிர்வாகத்திறன். அடுத்த கியாதத்து சையாரா, செய்யாரா என்று சொல்வது டிரைவிங் ஸ்கில், வாகனம் ஓட்டுகின்ற திறன். அடுத்தது மஹாரத்து சிபாஹா, நீச்சல். மஹாரத்து ரஸ்ம், வரைதல். ஹத்து, எழுத்தணி. தபஹ், சமைத்தல். எப்படி மகாராத்து நிறைய எழுதணும். இதுல நீங்க இப்ப இன்றைய காலத்தை தேவை என்னென்றால் எழுதிக்கோங்க. எப்படின்னா மஹாரத்து இஸ்திஹ்தாமில் கம்ப்யூட்டர் வல் இன்டர்நெட் அப்படி சொல்லுவாங்க. மஹாரத்து இஸ்திஹ்தாமி அல் கம்ப்யூட்டர் வல் இன்டர்நெட். கணனி கம்ப்யூட்டரை பயன்படுத்துகின்ற திறன். மஹாரத்து இஸ்திஹ்தாமில் கம்ப்யூட்டர் வல் இன்டர்நெட். அடுத்தது சோசியல் மீடியாவை கையாளுகின்ற திறன், அதுவும் ஒரு ஸ்கில். இப்ப மஹாரத்து இஸ்திஹ்தாமி, சரியா? அல்லது மஹாரத்து இஸ்திஹ்தாமி தஆமுல் மவாக்கி التواصل الاجتماعي. அல்லது நீங்க எப்படி போடுங்க, மஹாரத்து இஸ்திஹ்தாமி மவாக்கி التواصل الاجتماعي, சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துகின்ற திறன். மஹாரத்து இஸ்திஹ்தாமி மவாக்கி التواصل الاجتماعي, சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துகின்ற அந்த திறன். அப்படி போடுவோமே, சரியா? சரி. இப்படி கேள்வி வந்தால் ஏனைய நாடுகள், என்னென்ன நாடுகளுக்கு நீங்க பயணம் செஞ்சுக்கிறீங்க, அதுக்கான காரணம். ஜுர்து தௌலத் அல் ஹிந்த் லிசபபி சியாஹா, இந்தியாவுக்கு பயணம் செஞ்சுக்கிறேன், இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளேன். காரணம் சபபு சியாஹா, லிசபபி சியாஹா, டூரிஸ்ட் பேப்பர்ஸ். كما قمت بزيارة إلى دولة ماليزيا للمشاركة في مؤتمر دولي. ஒரு சர்வதேச மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு மலேசியா நாட்டுக்கு நான் ஒரு விஜயம் மேற்கொண்டுள்ளேன்.
சாஃபர்து இல சவுதியா லி அதாஇல் உம்ரா, உம்ராவை நிறைவேற்றுவதற்காக உம்ராவை நிறைவேற்றுவதற்காக சவுதிக்கு சென்றேன் சொல்லிக்கிறேன். அப்படி அதாஇல் உம்ரா. தௌலத் யாபான் லித்திஜாரா, இப்போ தௌலத்து மிஸ்ர் லித்திராசா அப்படி போடலாம். அப்ப வியாபாரத்துக்காக ஜப்பானுக்கு போயிட்டு, தௌலத்து சீன் லித்திஜாரா, தௌலத்து மிஸ்ர் என்று போட்டு லித்திராசா என்று போன்றது. ஓகே, இப்படி இந்த கேள்விகளுக்கு விட எழுத வேண்டும். ரிலிஜன் கேட்டால் அத்தியானா மக்கானு தாரிக விழாதான் இப்படி எழுதுங்க. இப்ப அடுத்தது மிக முக்கியமான ஒரு விஷயம், அதாவது ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட்டை எப்படி எழுதுறேன்னு பார்க்கணும். ஏன்னா கட்டாயம் இது 3 புள்ளிகள். சரியா? இப்ப இப்ப மெடிக்கல் ரிப்போர்ட்னா என்ன? அதாவது ஒரு 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 வைத்திய அறிக்கையில வருகின்ற மிக முக்கியமான விஷயத்தை ஒரு 3-4 வரையில சொல்ல தெரிஞ்சா சரி. 3 புள்ளிகளுக்கான கேள்வி லாஸ்ட் இயர் அப்படித்தான் வந்தீங்க. சரியா? அப்ப ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் எப்படி அரபுல எழுதுறேன்னு தெரிஞ்சா சரி. அப்ப நான் மிக சுருக்கமாக சொல்லேன். இதை கொஞ்சம் விலையும் கொள்ளணும். இது வந்து நான் மஜ்ஹூல்ல தான் சொல்லியிருக்கிறேன். இங்க பாருங்க, கது தம்ம ஃபஹ்சு, இந்த கது தம்ம லிஹாதல் முரஸ்ஸ. இங்க முரஸ்ஸஹ் என்று சொல்றது யார் என்றால், இந்த சொல்களை விலையும் கொள்ளணும். முரஸ்ஸஹ் என்ற சொல் கேண்டிடேட் என்ற அந்த இதுலையும் பயன்படுத்தப்படும். அபேட்சகர், தேர்தல் வேட்பாளருக்கும் நாங்கள் சொல்வது, அபேட்சகருக்கும் சொல்வது. இங்க யாருண்டால் இந்த முரஸ்ஸஹ் என்று சொல்றது அஷ்ஷஹ்ஸுல் மஃபூஸ், பரிசோதிக்கப்பட்ட அந்த நபர், பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டவருக்கு தான் இங்க முரஸ்ஸஹ் என்ற சொல். அதாவது மானாவும் கது தம்ம லிஹாத ஷஹ்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். சரியா? கது தம்ம லிஹாத ஷஹ்ஸ்ன்னு போட்டாலும் சரி. கது தம்ம லிஹாத ஷஹ்ஸ் ஓ லிஹாத இன்சான் லிஹாத ரஜுல் லிஹாத மர்அ, அதுதான் இந்த சொல். கது தம்ம லிஹாத முரஸ்ஸஹ் ஃபஹ்ஸுன் நதர் வஸ்ஸம்இ வன்னுத்க். பாருங்க, தம்மன்ற சொல்லுக்கு பிறகு மஸ்தரை கொண்டு வந்தால் மஜ்ஹூல்ல மொழிபெயர்க்கணும்னு சொல்லியிருக்கிறோம். அப்படித்தானே? தம்ம ஃபஹ்ஸ் என்றால் மஅனாஹு ஃபுஹிஸ, புகிசனால் பரிசோதிக்கப்பட்டது. அப்ப கது தம்ம லிஹாதல் முரஸ்ஸஹ் ஃபஹ்ஸுன் நதரி வஸ்ஸம்இ வன்னுத்க். இந்த நபருக்கு பார்வை, கேள்வி, பேச்சு எல்லாம் பரிசோதிக்கப்பட்டிருக்கிறது, சோதிக்கப்பட்டிருக்கிறது, செக் பண்ணப்பட்டிருக்கிறது. சரியா? ரைட். வைடன் தம்ம இஜ்ராஉ ஜமீஇல் ஃபஹ்ஸ் திப்பி. இஜ்ரானால் நடாத்தப்படும். தம்ம இஜ்ரா பாருங்க, எல்லாம் மஜ்ஹூல். மாடர்ன் அரபிக்ல கூடுதலா உஜ்ரியான்னு சொல்ல மாட்டாங்க. தம்ம இஜ்ராஉ ஜமீஇ ஃபஹ்ஸ் திப்பி. அனைத்து வைத்திய பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் அனைத்து வகையான வைத்திய பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வகமா தஹ்லீலுல் பவுல் வத்தம், அவ்வாறே இரத்தம் மற்றும் சிறுநீர் பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்படும், டெஸ்டிங். அல் ஜதீரு பிஸ்ஸிக்கர், குறிப்பிடத்தக்க அம்சம் என்னன்னா, அன்ன ஜமீ அல் ஃபுஹூசாத் வத்தஹ்லீலாத், அனைத்து பரிசோதனைகளும் அனைத்து பகுப்பாய்வுகளும் டெஸ்டிங்கும் துஷீரு சுட்டிக்காட்டுகின்றன இலா அன்னல் முரஸ்ஸஹ், குறித்த நபர் சிஹ்ஹியுன் வ சலீமுன் மினல் அம்ராதி வல் உயூபில் பதனியா. அனைத்து பரிசோதனைகளும் பகுப்பாய்வுகளும் அந்த நபருக்கு, பரிசோதிக்கப்பட்ட அந்த நபர் ஆரோக்கியமானவர் என்றும் உடலியல் குறைபாடுகள் மற்றும் நோய்களிலிருந்து நீங்கியவர் என்றும் சுட்டிக்காட்டுவது குறிப்பிடத்தக்க அம்சமாகும். கமாலா யூஜது லதைஹி ஐயு இஆகாத்தின் பதனிய, அவ்வாறே அவரிடத்திலே எந்த உடலியல் ஊனங்களும் இல்லை. இஆகாத்துன்னு சொல்ல வந்து ஊனங்கள், உடல் குறைபாடுகள் தான். சரியா? அவரிடத்திலே ஃபி ஐயி ஜுஸ்இன் மின் அஜ்ஸாஇ ஜிஸ்மிஹி, அவருடைய உடம்பின் எந்த பகுதியிலும் உடலியல் ஊனங்கள் அவ்வாறே கிடையாது. எனவே ஃபயஷ்ஹது ஹாதா தக்ரீரு திப்பி, இந்த வைத்திய அறிக்கை சான்று பாருகின்றது, அலா அன்னல் முரஸ்ஸஹ், குறித்த நபர் பிசலாமத்தி ஜிஸ்மிஹி வசிஹத்தின் ஜய்யிதா. சரியா? சலாமத்து ஜிஸ்ம் என்றால் உடல் சீரானவர் என்றும் சிறந்த ஆரோக்கியம் கொண்டவர் என்றும் இந்த வைத்திய அறிக்கை சான்று பாருகின்றது. மேலும் அவர் முஸ்தஹிக்குன், தகுதியானவர் என்றும், விசாவை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியானவர் என்றும், அல்லத்தி யத்லுபுஹா லிஸ்ஸஹாபி இலல் ஹாரிஜ், வெளிநாட்டுக்கு செல்வதற்கு அவர் வேண்டுகின்ற விசாவை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியானவர் என்றும், சிறந்த ஆரோக்கியத்தை கொண்டவர் என்றும்,
உடல் சீரானவர் என்றும் இந்த வைத்திய அறிக்கை சான்று பகர்கின்றது. இப்படி இதை நீங்க கொஞ்சம் என்ன செய்ய விளங்கி பாடமாகி கொண்டாலும் சரி. ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட்ல இது எழுதலாம். இப்ப இந்த இடத்துல இப்ப லாஸ்ட் வந்திருக்குது ஒரு ஒரு பல்கலைக்கழகத்துல இணைந்து கொள்வதற்கான மெடிக்கல் ரிப்போர்ட் தானே. அப்ப இதெல்லாம் இது அப்படியே எழுதுறது எழுதிட்டு இந்த இடத்துல தான் நீங்க மாத்தணும். இல்ல ஹுசூல் இதில் இங்க முஸ்தஹிக்குன்னு போட்டு இது முஸ்தஹிக்குனுக்கு பிறகு அவர் தகுதியானவர், முஸ்தஹிக்குன்றால் சூட்டபிள், தகுதியானவர் எதற்கு முஸ்தஹிக்குன் லில் இல்திஹாகி பில் ஜாமிஆ அல்லது முஸ்தஹிக்குன் லில் இன்திமாமி இலல் ஜாமிஆ பல்கலைக்கழகத்துக்கு அவர் பல்கலைக்கழகத்தில் இணைந்து கொள்வதற்கு அவர் தகுதியானவர் என்று சான்று பாருங்கள் போட்டா சார். இந்த தாய்ஷீரான்றது இது வந்து தலபு தாய்ஷீராவோடு சம்பந்தப்பட்ட ஒரு அப்ளிகேஷன் சொல்லிட்டு நாங்கள் வீசான்னு போட்டிக்கிறோம். இதெல்லாம் அப்படியே எழுதிட்டு இந்த இடத்துல மட்டும் நீங்க அந்த வார இஸ்திமாராவுக்கு பொருத்தமான விஷயத்துக்கு போட்டா சரி, எதற்கு பொருத்தமானவரோ அதுக்கு போட்டா சரி. சரியா? அடுத்து எப்படி ஒரு கேள்வி வந்திருக்குது, விசா பாஸ்போர்ட்டோட சம்பந்தப்பட்டு என்னென்ன பொருட்கள் கொண்டு போறதுக்கு, அதாவது இது பொதுவாக விமான நிலையத்துல ஹேண்ட் லக்கேஜ், சரியா, ஹேண்ட் பேக்ல அல்லது ஹேண்ட் லக்கேஜ்ல பிளைட் உள்ளுக்கு விமானத்துக்குள்ள கொண்டு போறதுக்கு தடை செய்யப்பட்டுள்ள பொருட்கள். இது உங்களோட 12ஆம் ஆண்டு புத்தகத்துல எந்த தலைப்பும் இல்லாம நீங்க பாருங்க சில விஷயங்கள் தரப்பட்டிருக்குது. அது என்ன, அல் அதவாத்துல் ஹாத்தா கூர்மையான கருவிகள், அதாத்துல் அதவாத் என்றால் கருவிகள். உதாரணமாக மிஸ்டர் சிக்கின் மில் அக்கா கத்தி கரண்டி போன்ற கூர்மையான கருவிகள் கொண்டு போக தடை செய்யப்பட்டிருக்கு. ஜமியுல் அஸ்லிஹா அனைத்து வகையான ஆயுதங்களும், அஸ்லிஹா என்றால் ஆயுதங்கள், பி அன்வாஇஹா அல் முக்தலிஃபா பல்வேறுபட்ட அனைத்து வகையான ஆயுதங்களும் கொண்டு போகிறார். முந்துக்கியா என்றால் உங்களுக்கு தெரியும் துப்பாக்கி, முசத்தஸ் என்று சொன்னால் கை துப்பாக்கி பிஸ்டோல், குன்புலா என்று சொல்றது குண்டு. அப்ப இதெல்லாம் கொண்டு போகிறார். அல் மசாஹிக் தூள் ஐட்டங்கள், தூள், சரியா, தூள் கொண்டு போகிறார். பவுடர்ஸ், அதாவது மிஸ்டர் தகீக் மா ஹலீப் அல் முஜஃபஃப் என்றால் மில்க் பவுடர், முஸ்தஹ்தராத்து தஜ்மீல் அழகு சாதன பொருட்கள், முகத்தராத் என்றால் போதை பொருட்கள், இதெல்லாம் அந்த பவுடர்ஸ் தானே, தூள் தானே கொண்டு போகிறார். அடுத்தது அல் மவாது சாயிலா வல் கீமியா வல் காசியா. மவாது சாயிலா என்றால் லிக்விட் ஐட்டம்ஸ், கீமியா என்று சொன்னால் கெமிக்கல் ஐட்டம்ஸ், காசியா என்று சொன்னால் திரவ பொருட்கள், அதாவது கேஸ், அதாவது சாயில் என்றால் லிக்விட், கீமியா என்றால் கெமிக்கல், காசி என்றால் கேஸ். சரியா? திண்மம், ரசாயனம், திரவ பொருட்கள், சாயிலான திரவ பொருட்கள், அடுத்தது ரசாயன பொருட்கள், அடுத்தது திரவ பொருட்கள், அது வாயுன்னு சொல்லுவோம். ஓகே, அப்ப இதுகள் இப்படித்தான் இந்த இஸ்திமாராவோட சம்பந்தப்பட்ட கேள்விகள் வந்திருக்குது. எனவே நீங்க கட்டாயம் இந்த கேள்விகளுக்கு விடைகள் எழுத தயாராக வேண்டும். அதே நேரம் நீங்க லாஸ்டா வந்த 2022-23 ரெண்டு பாஸ் பேப்பரையும் பார்த்துக்கோங்க. அதுல ஏலானும் இஸ்திமாரா வந்திருக்குது. அதுல எப்படி கேள்விகள் வந்திருக்கிறத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நிறைய கேள்விகளுக்கான விட அந்த பேப்பர்ல இருக்குது. ரைட், ஓகே. நம்மளுக்கு அந்த இதுல உங்களுக்கு அந்த அந்த பயானாத்த சக்சியா அதுகளை சார்ட்ல எழுதலாம். அதெல்லாம் கொஞ்சம் காட்டிட்டு வரேன். பாருங்க. இப்ப மாலுமாத்தும் சக்சியான இது ஒரு இஸ்திமாரா தான். சீராதாத்தியான எல்லா விஷயங்களும் இதுல இருக்குது. இங்க பாருங்க, இங்க பாருங்க, இது மாலுமாத்தும் சக்சியான்றது அல்லது பயானாத்து சக்சியானது இதெல்லாம் இது வரங்காட்டி இஸ்முல் இருந்து இந்த உண்வான் வரங்காட்டி மீக்கிற எல்லாமே பயானாத் சக்சியா கீழே வர விஷயங்கள் தான். இதுல வேண்டிய தெளிதலாம். சரியா? அடுத்தது பாருங்க, மோஹலா தில்மியா. மோஹலா தில்மியா நீங்க எப்படி எழுதலாம்? இங்க பாருங்க, நாங்க
முன்னுக்கு பார்த்த மாதிரி வசனங்கள் ஊடாக எழுதவும் மேலும் அல்லது இப்படி இந்த விஷயம் பாருங்க முஅஹலுல் இல்மி சரியா அப்ப நாங்க போட்டிக்கணும் ஷஹாதத்து துக்தூரா இது ஷஹாதான்ற சொல்ல யூஸ் பண்ணலாம் அல்லது மர்ஹலான்னு சொல்ல யூஸ் பண்ணுவோம் மேலும் ஷஹாதத்து துக்தூரா அல்லது மர்ஹலத்து துக்தூரான்னு சொல்லுவோம் மேலும் பாருங்க அப்ப இதுல கல்வி தகமையில சொல்லக்கூட ஷஹாதத்து துக்தூரா மர்ஹலத்து துக்தூரானால் பிஹெச்டி கலாநிதி பட்டம் மஜிஸ்டர் என்றால் எம்ஏ டிப்ளோமா என்றால் ஹையர் டிப்ளோமா சரியா அடுத்து ஷஹாதத்துல் பக்காலுரியூஸ் அல்லது லைசன்ஸ்னு சொல்லுவாங்க லைசன்சியேட்னு சொல்லி இது டிகிரிக்கு நாங்கள் சொல்றது அசானவியல் ஆமான்னு சொல்றது ஏ லெவல் இதோட சேர்த்து ஆறாவது எழுதிக்கோங்க ஷஹாதத்துல் ஷஹாதா அல் அதாதியா ஷஹாதா அல் அதாதியா அல்லது ஷஹாதத்துல் முத்தவசித்தான்னு சொல்றது ஓ லெவலுக்கு இப்ப இந்த ஆறையும் தெரிஞ்சு கொண்டாலும் உங்களுக்கு போதும் சரியா இப்ப இதுல இன்னொன்னு சொல்லலாம் இப்ப டிப்ளோமான்னு சொல்லணும் டிப்ளோமான்னு சொல்லலாம் ஷஹாதத்து டிப்ளோம்னு போடலாம் டிப்ளோம் இப்ப டிப்ளோம்ன்றது வேற டிப்ளோமல் ஆலின்றது வேற சரியா அப்ப உங்களுக்கு ஷஹாதத் டிப்ளோமல் ஆலின்னு போடுவோம் மேலும் இன்னொன்று போடலாம் ஷஹாதத்து டிப்ளோம் அப்ப இது முஅஹலுல் இல்மி கல்வி தகைமை தகசுஸ் அல்லது இதுக்கு இன்னொரு சொல்லி இருக்குது மஜால் என்று சொல்லி எந்த ஃபீல்டுன்னு சொல்லி அப்ப நீங்க இப்படி போட்ட பாருங்க எந்த ஃபீல்ட் அதாவது அந்த தார ஜொப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஃபீல்ட போட்டா சரி அடுத்தது எந்த நிறுவனம் என்று சொல்றது மദ്രസா மஹத் ஜாமியா அடுத்தது இது சனத்துல் ஹுசூலி அலைஹான்னு போட்டிருக்குது சனத்துல் ஹுசூலி அல ஷஹாதா இதுக்கு இன்னொரு வகையில சொல்வதாக இருந்தால் நீங்க சொல்லலாம் சனத்து தஹர்ருஜ் என்ன சொல்றது சனத்து தஹர்ருஜ் பட்டம் பெற்று வெளியேறிய ஆண்டு சனத்து தஹர்ருஜி அடுத்தது முஅத்தல் அல்லது தக்தீர் முஅத்தல் என்று சொல்றது வந்து வீதத்துக்கு சொல்றது நீங்க ஓ லெவல் ஏ லெவலுக்கு போடக்குள்ள முஅத்தலை போடுங்க தக்தீர் என்று சொல்றது வந்து நாங்க அந்த குட் பாஸ் வெரி குட் பாஸ் எக்ஸலன்ட் பாஸ்ன்னு சொல்றது அதுதான் இது சரியா ஜெயித் ஜெய்ஜித்தன் மும்தாஸ் மக்பூல்னு சொல்றது ஓகே அப்ப இதுதான் கல்வி தகமைகளை எழுதுற சார்ட்ல எழுதுறது இப்ப பாருங்க இந்த ஹிபராத் அமலியால பாருங்க என்ன தொழில் எந்த இடத்த தொழில் செஞ்சுக்கிறீங்க எவ்வளவு கால அனுபவம் என்று சொல்றது அல் வதீஃபா மக்கானுஹா மக்கானுல் வதீஃபா அதது சனவாத்தில் ஹிபுரா அவ் ஃபத்ரத்துல் ஹிபுரா முத்தத்துல் ஹிபுரா என்றெல்லாம் சொல்லலாம் ஓகே இது ஹிபராத் அல் அமலியா அடுத்து பாருங்க தௌரா தத்ரீபியா தௌரா தத்ரீபியா எப்படி வரணும் இது இங்க மேல வரணும் இந்த சொல் மேல வரணும்னா தௌரா தத்ரீபியா இஸ்மு தௌரா மக்கானு தௌரா முத்தத்து தௌரா தாரீஹு தௌரா என்றெல்லாம் போடலாம் இப்படி சார்ட்லாம் போதும் நீங்க அப்ப இதுகளை எழுத பழகி கொண்டா சார் இப்ப சீராதாத்தி அவன் எழுத சொன்னால் ஒரு சிவி எழுத சொன்னால் நீங்க எழுத வேண்டிய பகுதி முதலாவது பாருங்க மாலூமாத் ஷக்ஸியா இதை மார்க் பண்ணிக்கோங்க சீராதாத்தி அவனை கிரியேட் பண்ணுங்கொண்டால் மாலூமாத் ஷக்ஸியால வர விஷயம் எழுதுங்க அடுத்தது கல்வி தகைமைகள் எழுதுங்க அடுத்தது ஹிபராத் அமலியா எழுதுங்க அதுக்கு பிறகு தௌரா தத்ரீபியா எழுதுங்க அதுக்கு பிறகு நீங்க செய்யணும் என்னென்றால் தௌரா தத்ரீபியாக்கு பிறகு மகாராத் எழுதுங்க மகாராத்னு சொன்னால் ஸ்கில்ஸ் எழுதிட்டு கடைசிக்கு நீங்க முடிக்கக்கொள்ள என்ன செய்யணும் கடைசி முடிக்கக்கொள்ள இந்த முஅர்ரிஃபூன் சொல்லி போட்டு இது வந்து கீழே வரணும் இந்த முஅர்ரிஃபூன் கீழே வரணும் அதாவது ரெஃப்ரீஸ்ன்னு சொல்லுவோம் அவங்கள ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் அது முஅர்ரிஃபூன்னு சொல்லி 2 பேருடைய பெயர் இது இந்த சாட்டிக்கு இந்த சாட்டை போட்டா சரி இது இந்த முஅர்ரிஃபூனு கீழே தான் இது வரணும் அதாவது 2 பேருடைய பெயர் அவருடைய ஹாத்திஃபுல் ஜவ்வால் வதீஃபா அடுத்த உன்வானுல் பரீதுல் எலக்ட்ரானிய போடுங்க சரியா கடைசி கட்டாயம் டேட்டும் சிக்னேச்சரும் கட்டாயம் தாரீக் அவங்களோட பெயர் தௌக்கே அடுத்து தாரீகை போட்டால் அது சீராதாத்தியாவாக மாறிடும் ரைட்